அடுத்தொரு முக்கிய நிகழ்வாக தமிழகத்திலும் ஈழத்திலிருந்து வந்த பிரதம விருந்தினரும் சமய பேச்சாளர்களையும் இப்போது கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. நமது பிரதம விருந்தினராக இங்கே வருகை தந்திருக்கின்ற சுவாமி தவத்திரு மருதராசல அடிகளார் பேரூர் ஆதீனத்தை சேர்ந்த சுவாமி அவர்களை இப்போது கௌரவம் செய்ய இருக்கின்றோம். அவருக்கு கௌரவிப்பதற்காக பொன்னாடி வைப்பதற்காக சைவ சங்கத்தினுடைய உபதலைவர் ரவீந்திர மோகன் அவர்கள் இப்போது அவர்களுக்கு பொன்னாடை பொத்து கௌரவிப்பார். திரு சிறிஸ்கந்தராயா அவர்கள் இப்போது பொன்னாடை பொத்து கௌரவிப்பார் சுவாமிகளுக்கு. அடுத்ததாக ரவீந்திர மோகன் அவர்கள் மாலை போட்டு சுவாமி அவர்களை கௌரவிப்பார். அடுத்த நிகழ்வாக திருமதி மங்கைக்கரசி அவர்களை கௌரவிப்பதற்காக பொன்னாடை வைப்பதற்காக திருமதி கங்காதரன் அவர்களை மேடை கலைக்கின்றோம். திருமதி மங்கைக்கரசிக்கு பொன்னாடை போட்டு மாலை போடுவதற்காக திருமதி கோபாலகிருஷ்ணன் அவர்களை மேடை கலைக்கின்றோம். கல்யாணி கோபாலகிருஷ்ணன் வாங்க. திருமதி கல்யாணி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இப்போது மாலை போட்டு கௌரவிப்பார். நன்றிகள். அடுத்ததாக நமது ஈழத்திலே இருந்து வந்த யாழ் பல்கலைக்கழக ஆங்கில சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு கந்தையா ஸ்ரீ கணேஸ்வரர்களை இப்போது பொன்னாடை போப்பதற்காக நாங்கள் சிவதம்பு அவர்களை அழைக்கின்றோம். நமது பேராசிரியர்களை கௌரவிப்பதற்காக மாலை போடுவதற்காக டாக்டர் சோமசேகரம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நன்றி. அடுத்ததாக உங்களுடைய போத்தமச கற்பகபதி கற்பவினாருடைய குருக்களையா வசந்தம் குருக்களையா அவர்களை கௌரவிப்பதற்காக பொன்னாடை போட்டு கௌரவிப்பதற்காக ஒன்றியத்தினுடைய செயலாளர் கணேசமூர்த்தி அவர்களை அழைக்கின்றோம். நமது குருக்கள் ஐயா அவர்களை மாலை போட்டு கௌரவிப்பதற்காக உயர்வாசல் குன்ற முருகன் ஆலயத்தினுடைய அறங்காவலர் கனகசுந்தரம் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி. அடுத்த நிகழ்வாக எமது மன்றத்தின் இன்றைய சைவத்திற்கொள் ஒன்றியத்தின் தலைவர் திரு கோபாலகிருஷ்ணனுடைய தலைமுறையை அவருக்கு சின்ன தொடர் பிரச்சனை தொண்டையில் கொஞ்சம் பேச முடியாது. அதனாலே அவருடைய உரையை உயர்வாசக்குன்ற முருகன் ஆலயத்தினுடைய அறங்காவலர் கனகசுந்தரம் அவர்கள் தனது உரையை ஆற்ற இருக்கின்றார். வணக்கத்துக்குரிய பேராதிரம் மருதாசனம் அடியார் அவர்களுக்கும் மற்றும் சிவாச்சாரியார்களுக்கும் சிறப்பு பேச்சாளர்களுக்கும் சபையோருக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதிப்புக்குரிய கௌரவத்துக்குரிய தலைவர் திருவாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பணிப்பு கிடங்க அவரால் எழுதப்பட்ட என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட வசனங்களை இப்பொழுது உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். பிரித்தானிய சைவ திருக்கோயில் ஒன்றியத்தின் அங்கத்தினராக தற்போது 21 ஆலயங்கள் விளங்குகின்றன. ஒன்றியத்தின் 17வது மாநாட்டிற்கு என்பில் நாகபூசணி அம்மன் ஆலயம், பர்மிங்ஹாம் பாலாஜி ஆலயம் ஒன்றியத்தின் அங்கத்தினர்களாக விளங்குவார்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இவ்விரு ஆலயங்களின் அங்கத்தின் வருகை ஒன்றியத்தின் கம்பீரத்தை இன்னும் வெகுவாக உயர்த்தும் என்பதில் எள்ளளவும் நமக்கு சந்தேகமில்லை. இம்மகாநாட்டில் அநேக அங்கத்துவ ஆலயங்களை பங்கு பெற்றுமாறு வேண்டிக் கொள்ளப்பட்டது.
உதாரணமாக லிவப்பூர் பிள்ளையார் ஆலயம் மாணவிகள் கலை நிகழ்ச்சியை 1/5/2016 ஆண்டு, அதாவது நாளைய தினம் ஆச்சுவை ஆலயத்தில் நடைபெற உள்ளது. பிரித்தானிய சைவ ஒன்றியத்தின் 18வது வருடங்களுக்கு முதல் 5 ஆலயங்களாக இந்த நாட்டில் இந்து மதத்தை பேணி பாதுகாப்பதற்கு, குறிப்பாக எமது இளைய சமுதாயத்தின் இந்து மத நம்பிக்கையை திகழ வைக்கும் முகமாக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த முயற்சிக்கு இடையூறாக எடுக்கப்படும் விடயங்கள் தடுப்பதற்கு ஒன்றியம் தன்னாலான எல்லா முயற்சிகளையும் எடுக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. குறிப்பாக சில நிர்வாகிகளுக்கு, ஆலய நிர்வாகிகளுக்கு எமது உருக்கமான உண்மையான தாழ்மையான வேண்டுகோள், 32 ஆலயங்கள் ஒரே கலண்டரை பாவித்து விரத சிறப்பு நாட்களை ஒரே நாள் அனுசரிக்கும் போது நீங்கள் மாத்திரம் வேறு நாட்கள் அனுசரித்து குழப்பத்தை உண்டு பண்ணுகிறீர்கள். இது முறையா, சரியா? இதனால் குறிப்பாக இளைய சமுதாயத்தின் இந்து சமய நம்பிக்கையை கெடுக்கிறீர்கள். ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கும் ஒரு ஆலயம் பாவிக்கும் பஞ்சாங்கம் பிழையாக கணிக்கப்படுகிறது என்று எம்மிடம் சரியான ஆதாரங்கள் உண்டு. இப்பிழைகள் குறித்து அந்த ஆலய நிர்வாகிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இத்தவறு திருத்தப்படாவிட்டால் இப்பஞ்சாங்கத்தை பாவிப்பதனால் ஏற்படும் தீமைகள் ஒன்றியத்தினால் பொதுமக்களுக்கு உணர்த்தி வைக்கப்படும். மற்ற ஆலய நிர்வாகிகளும் அவர்களின் சிவாச்சாரிகளுடன் கலந்து ஆலோசித்து இங்கிலாந்தில் வாழும் இந்துக்களின், குறிப்பாக இளையர் சமுதாயத்தின் நன்மை கருதி ஆலயங்களின் விரத சிறப்பு நாட்களை ஒரே நாளில் பின்பற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்விடம் ஒன்றிய ஆலயங்கள் 17,000 பவுன்களை இந்தியா, இலங்கை வெள்ள நிவாரணத்துக்கு அனுப்பப்பட்டது. நிவாரணப் பணியின் பெரும் பங்கு உயர்வாசக்குன்று முருகன் ஆலயம், சிவன் ஆலயம், கருவப்பிள்ளையார் ஆலயம் இதனால் செலுத்தப்பட்டது. ஒன்றியத்தின் திருக்கோயில்களால் பின்வரும் செயல்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. இலங்கையில் பண வசதி குறைந்து இந்து அமைப்புகளுக்கு நிதியுதவி செய்தல், வன்னியில் வறண்ட பிரதேசங்களுக்கு குடிநீர் வசதி செய்து கொடுத்தல், அதாவது குழாய் கிணறு அமைத்து கொடுத்தல், சிறு கைத்தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல், உதாரணமாக பப்படம் செய்யும் இயந்திரங்களை கொள்வனவு செய்து அவர்களுக்கு உதவுதல். இந்து சமயத்தை வளர்ப்பது மாத்திரமல்ல, மற்றும் சமூக பணிகளில் ஈடுபடும் எமது பரந்த லட்சியமாகும். இத்தருணத்தில் இன்னும் ஒரு விடயத்தை கூற விரும்புகிறேன். சகல ஆலயங்களும் சிவ ஆகம முறைப்படி தான் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மந்திரங்கள் ஆகம முறைப்படி சமஸ்கிருதத்தில் தான் எழுதப்பட்டன. பூசைகள் யாவும் மந்திரங்கள் கலந்தவை. இதற்குள் தமிழ் எங்கு வருகிறது என்று புரியவில்லை. சிலருக்கு பூசை விளங்கவில்லையாம். அப்படியாயின் இனிவரும் காலங்களில் தமிழ் புரியாத எமது இளம் சமுதாயம் ஆங்கிலத்தில் பூசை செய்ய சொன்னால் நாம் என்ன செய்ய முடியும்? எங்கு போவது? நாம் எல்லோரும் கடவுளை முறையாக நம்பித்தான் இங்கு வந்திருக்கின்றோம். அந்தன குடும்பத்தில் பிறந்த அந்தனருக்குத்தான் வீக்கங்கள் தொடும் பாக்கியம் உண்டு. தற்போது ஐபிசி வானொலியில் கடமை புரியும் ஒரு உடவியலாளர் குறுக்கத்தனமான கேள்விகளை கேட்டு நாம் மிகுந்த மனவருத்தமடைகின்றோம். இந்த குறிப்பிட்ட உடவியலாளர் ஜிடிவியில் கடமையாற்றும் போது எமது அந்தனர்களிடம் இடக்கு முடக்க கேள்விகளை கேட்டிருக்கின்றார். இவரின் பிரச்சனை என்ன? தமிழை வளர்க்க எத்தனையோ இடங்கள் உண்டு. எமது தேசிய தலைவர் தமிழில் தாம் பூசை செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் கூறவில்லை. இவரிடம் ஒரு கேள்வி கேட்கின்றோம். முஸ்லீம் மத கோட்பாடுகளுக்கு எதிராக உம்மால் இப்படி குறுக்குத்தனமாக கேட்க முடியுமா? தமிழில் பற்றிருக்க வேண்டும், வரி வரக்கூடாது. இதை எமது கடந்த கால வாழ்வில் நான் கண்டுள்ளோம். தயவு செய்து சாஃப்ட் டாக்கெட்டை பார்த்து அடிக்கும் பழக்கத்தை இன்றுடன் நிறுத்திக்கொள்ளும். அதே நேரம் ஒன்றியத்தின் சார்பில் எவரும் இந்த குறிப்பிட்ட ஊடகவியலாளரை சந்திக்க மாட்டார்கள். அதே நேரம் ஒன்றியத்தின் சார்பில் தொலைக்காட்சியில் கலந்து கொள்ளும் உறுப்பினர்கள் நெறிப்படுத்தப்பட்டுத்தான் அனுப்பப்படுவார்கள் என்று கூறுகின்றோம்.
பிரித்தானிய சைவ ஒன்றியத்தின் 17வது மாநாட்டை பற்றியும் தவறான கருத்துக்களை தகவல் என்ற ஒரு பத்திரிகை தப்பாக கூறியுள்ளது. இத்தகவல் ஆசிரியருக்கு சைவத்துக்கும் என்ன தொடர்புண்டு என்று கேட்டு வைக்கின்றேன். கடைசியாக பிரித்தானிய சைவ ஒன்றியத்தை ஓர் மிக்க பலம் வாய்ந்த அமைப்பாக மாற்றுவோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கனகசுந்தரம் ஐயா அவர்களே. இப்போது செயலாளர் திருக்கோயில் ஒன்றியத்தினுடைய செயலாளர் திரு கணேசமூர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். போற்றியோம் நமசிவாயம். இங்கே பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்கும் குரு ஸ்தாபனத்தினேயும் இருக்கின்ற சுவாமி மருதாசல அடிகளார் அவர்களே, தலைமை வைத்து கொண்டிருக்கின்ற வசந்தன் குருக்கள் ஐயா அவர்களே, இன்னும் சிறந்த பேச்சாளராக இருக்கின்ற திருமதி மங்கேக்கரசி அம்மா அவர்களே, திருவாளர் டாக்டர் கலாநிதி சிவகணேசன் அவர்களே, உங்களை வரவேற்று கொண்டு இங்கே குழுமியிருக்கின்ற அன்பு உள்ளங்களே, பெரியார்களே, தாய்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பு கனிந்த வணக்கம். நான் பேச வேண்டியதிலே அரவாசி தலைவருடைய உரையிலே வந்துவிட்டது. இருந்தாலும் என்னுடைய பொறுப்புக்கு சில வார்த்தைகள் பேச வேண்டியிருக்கின்றது. இந்த மகாநாடு 17 ஆண்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதை விமர்சிக்கின்றவர்கள் கூடுதலாக இருக்கின்றார்கள். இந்த மகாநாடு நடைபெற்று இதில் என்ன சுகத்தை அனுபவித்தவர்கள், என்னத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இது மக்கள் கூட்டம் வரவில்லை என்று பலர் விமர்சிக்கின்றது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, பத்திரிகைகளும் எங்களுக்கு ஆதரவாக இயங்கவில்லை. பத்திரிகைகள் மட்டுமல்ல, ஊடகங்களும், சில ஊடகங்கள் எங்களுக்கு மிக உன்னிப்பாக உதவி செய்து கொண்டிருக்கின்றது. சில ஊடகங்கள் முரண்பாடாக இருக்கின்றது. அதை நாங்கள் ஒரு பக்கம் விடுவோம். ஆனால் நாங்கள் எங்களுடைய முடிவு என்னென்றால், எத்தனை பேர் வருகிறார்கள் என்பது அல்ல. சங்க காலங்களிலே கூட சங்க தமிழ் வளர்த்தவர்கள் கூட எத்தனையோ கூட்டங்களை நடத்தி, எத்தனையோ ஆய்வுகளை நடத்தி அவர்கள் விட்டு சென்றதான். அங்கே அந்த காலங்களிலேயும் மண்டபத்தில் குறைந்தவர்கள் இருந்தார்கள். இப்படியே விமர்சிக்கின்றவர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் செய்த அரும் பணிகள் நாங்கள் இன்றைக்கு அமுதமாக எடுத்து உண்ணுகின்றோம். அதுபோல நாங்கள் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருப்போம். இன்றைக்கு புரிந்தவர்கள் புரியட்டுக்கும், புரியாதவர்கள் விட்டு செல்லட்டுக்கும். ஆனால் எதிர்காலத்தில் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதிலே எங்களுக்கு ஒரு ஐயமும் இல்லை. இந்த மகாநாட்டிலே பல அறிஞர்களை அழைத்து அருமையான சொற்பொழிவுகளை கேட்டிருக்கின்றோம். அதை கேட்கிறதுக்கு பலருக்கு புண்ணியம் செய்யவில்லை என்றால் நான் கூட வேண்டும். நாங்கள் 17 ஆண்டு மகாநாட்டிலையும் சிறந்த பேச்சாளர், இந்தியா, இலங்கை போன்ற பேச்சாளர்கள், துறவிகள் எங்களுடைய பேச்சுகளை எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இது ஒரு மனிதனை ஒரு பக்குவப்படுத்துவதற்குரிய பேச்சு தன்மைகள் இருக்கின்றன. அதைவிட இந்த இளைஞர்களை நாங்கள் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதற்காக, இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இளைஞர்கள் ஒரு அரங்கு கூட அமைத்திருக்கின்றோம். ஆனால் இளைஞர்கள் வர தயாராக இருந்தாலும் பெற்றோர்கள் அனுப்புவதற்கு தயாராக இல்லை. அது மிக குறைபாடு எங்களுடைய சமயத்திலே. இதை மனவருத்தமாக நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றோம். இந்த போட்டிகள் நடக்கின்ற பொழுது கூட மற்ற போட்டிகளுக்கு பங்கு பெற்றுவது போல இந்த சமய போட்டியில் பங்கு பெற்றுகின்ற பிள்ளைகளுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கின்றது. நாங்கள் எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் தான் இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்பிக்க சொல்லுகின்றோம். அதுக்கு எத்தனையோ பாடுபடுகின்றார்கள். உண்மையாக எத்தனையோ தொண்டர்கள் அதற்காக பாடுபடுகின்றார்கள், மத்தியஸ்தர்கள் பாடுபடுகின்றார்கள். ஆனால் அவர்கள் பாடுகின்ற அளவுக்கு இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை அதற்கு ஊக்குவிக்கப்படுவதில்லை. ஆனால் ஒரு கலை பாடத்துக்கு ஒரு பரீட்சை நடக்கிறது என்று சொன்னால், அல்லாட்டி என்ன ஒரு பாடத்துக்கு பரீட்சை நடக்குது என்றால் 15-20 பவுன்களை கட்டி ஆயிரக்கணக்கில் நிற்பார்கள். அது ஏன் என்று
அது தேவை, நீங்கள் எல்லாரும் போய் செய்ய வேணும். ஆனால் இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அரைவாசியாவது வந்திருந்தால் எங்களுடைய சமயத்தை எங்களுடைய இளைஞர்கள் பின்பற்றுவதற்கு உதவியாக இருக்கும். ஆனால் இந்த பின்பற்றுகின்ற இந்த கொஞ்சம் பேராவது இப்போது நுழைவு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பெருமையாக சொல்ல வேண்டும். காரணம், அவர்கள் இன்றைக்கு படிக்கின்ற சொற்றின வேதியன் தான் 15 வயதுக்கு பிறகு வந்து படிக்கப் போகிறார்கள். அது இங்கே பழகப்பட்டவர்கள்லாம், நான் ஒரு இடத்துக்கு சென்ற பொழுது அவர் சொன்னார்கள், அன்றைக்கு அங்குள்ள அந்த சைவ சமய பேச்சு தான் இன்றைக்கு நான் இந்த மேடையில் கூச்சமில்லா பேசுகிறேன் என்று கூட சொல்லுகின்றார்கள். இப்படியான இதுகளை நாங்கள் எங்களுடைய மகாநாட்டு மூலமாக அதை செய்து கொண்டிருக்கின்றோம். தலைவருடைய உரையிலே ஒரு குடைக்கு கீழே வர வேண்டும், எல்லா மக்களும் ஒன்று சேர வேண்டும் என்பதில் நாங்கள் மிக இந்த சைவ திருக்கோயில் ஒன்று மிக உன்னிப்பாக இருக்கின்றது. உண்மையாக நாங்கள் இங்கே புலம்பெயர்ந்தும் ஒன்று சேர்ந்து தமிழர்கள் வாழ முடியவில்லை என்றால் வேறு எங்கேயும் நாங்கள் தமிழர்களாக சேர்ந்து வாழ முடியாது. ஆலயங்கள் ஒரே நேரத்தில் ஆலயங்கள் இலங்கையிலே நடக்குவதை பற்றி நாங்கள் இந்தியாவில் நடக்குவதை பற்றியோ எங்களுடைய வருங்கால பிள்ளைகள் யோசிக்க மாட்டார்கள். இன்றைக்கு அந்த பிள்ளைகள் கேட்கிறார்கள், இந்த கோயிலிலே ஒரு நாள் நடக்குது, அந்த கோயிலில் நடக்குது, நாங்கள் இந்த கோயிலுக்கு போவது வேண்டாம் சொல்லுகிறார்கள். இலங்கை கோயிலை பற்றியோ இந்தியா கோயிலை பற்றி அவர்கள் இன்னும் விமர்சிக்கவில்லை. இங்கே உள்ள கோயிலை பற்றி தான் அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த 17 வருஷத்துக்குள்ளே இந்த 5 கோயிலோடைய ஆரம்பிக்கப்பட்டு 10 கோயிலாக இருந்து இன்றைக்கு 27 கோயிலாக வந்து 33 கோயிலாக வந்து கொண்டிருக்கின்றது. இதில் ஒரு உன்னதமான வெற்றி அடைந்திருக்கின்றோம். ஒரே நிலையில் 27 கோயிலாவது ஒழுங்காக ஒன்று சேர்ந்திருக்கின்றது என்பது எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருளாக நாங்கள் அதை நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த திருவருள் இன்னும் பாலித்து எங்களுக்கு எல்லா சைவர்களும் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும், இதுக்கு இந்த வழிவகுக்கும் என்று நான் இந்த நேரத்தை கூடுதலாக எடுக்கவில்லை. இன்னும் 2 நிகழ்வு இருக்கின்றது. ஆகவே உங்களையும் எல்லாரையும் கேட்டுக்கொள்ளுகின்றோம், ஒன்றியத்தை குறை சொல்ல விடாதீர்கள். நீங்கள் ஒன்றியத்துக்காக பாடுபடுங்கள். இதுதான் உங்களுடைய சந்ததியினருக்கு நீங்கள் விட்டு செல்லுகின்ற ஒரே ஒரு ஸ்தாபனம். இது ஒழுங்காக வர வேண்டும், ஒழுங்காக நிலைநிற்க வேண்டும். இதில் எல்லா மக்களும் ஒன்று சேர வேண்டும். இந்த திருக்கோயில்கள் ஒன்றியம் இணைக்கப்பட்டது, பல கோயில்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றது, பல கோயில்களுக்கு இடையில் பரஸ்பரம் இருக்கின்றது. இப்படிப்பட்ட காரியம் நடப்பதற்கு எல்லாம் வல்ல உண்ணாமலை அம்பிகை உடனுமுறையும் அருணாசல பெருமான் திருவருளை வேண்டி நிற்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கணேசமூர்த்தி அவர்களே. இப்போ நாங்கள் இங்கே மேடைக்கு இன்னும் 2 பேரை அழைத்து ஒரு சிறிய கௌரவத்தை தொடர்ந்து நடனம் ஆரம்பிக்க போகின்றது. யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதன் அவர்களை இங்கே மேடை கலக்க இருக்கின்றோம். அவரை தொடர்ந்து வடமான கல்வி அமைச்சினுடைய செயலாளர் ரவிராசா அவர்களையும் நாங்கள் மேடை கலைக்கின்றோம். ராசா ரவீந்திரன் அவர்களையும் மேடை கலைக்கின்றோம். இப்போது எமது பாராளுமன்ற உறுப்பினரை கௌரவிப்பதற்காக நாங்கள் இங்கே பொன்னாடை போட்டு கௌரவிப்பதற்காக திரு கருணலிங்கம் அவர்களை மேடை கலைக்கின்றோம். அடுத்ததாக மாலை போட்டு கௌரவிப்பதற்காக திரு கணேசமூர்த்தி அவர்களை அழைக்கின்றோம். நன்றி சிறுநை அவர்களை. அவர் ஈழத்தினுடைய கொள்கையிலேயே வச்சிருக்கின்றார், கையில மாலை வேண்டுவது கையிலே பொன்னாட வேண்டுவது என்று, கழுத்தில் போடுவதை விரும்பவில்லை என்று சொல்லி முதலே கூறிவிட்டார். ஈழத்திலும் அப்படித்தானாம். நன்றி ஸ்ரீதரன் அவர்களே. அவரை தொடர்ந்து மிக உங்களுக்கு காதுக்கு சுவையாக கேட்டீர்கள், இப்போது கண்ணுக்கு சுவையாக பரதநாட்டியம் ஒன்று இடம்பெற இருக்கின்றது.
ஸ்ரீமதி தீபா சக்கரவர்த்தி அவர்களுடைய சிறந்தொரு பரதநாட்டிய நிகழ்வு நடைபெறுகின்றது. அதைத் தொடர்ந்து மதிய உணவு தயாராக இருக்கின்றது. போற்றியோம் நம சிவாய. எல்லாமுடையான் குருவாகி இங்கே எமதே அல்லல்லறுத்தான் என்றுந்தீபர அவன் தாழ் தொழுவாமின்றுந்தீபர. போற்றுதலுக்கும் நாளு நம்மை நன்னறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலம செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளையும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயக்குறவர்கள், திருமுறை ஆசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்களுடைய இணையடி மலர்களையும் திருக்கைலாய மரபு மெய்கண்டார் ஒளி ஒளி பேரூர் ஆதீனம் ஆதிகுருவர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னுருளையும் உதகை ஆதீனம் ஆதிகுருவர் ஏகாம்பரதேசியருடைய நல்லருளையும் கைலை குருமணி முதுமனைவர் சிறுவர் சீர் குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி குருவர்களையும் மன மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றோம். 17வது ஆண்டாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மேற்குலக சைவ மாநாடு என்று சொல்லக்கூடிய இந்த நல்ல திருக்கோயில் பிரித்தானிய சைவ திருக்கோயில் ஒன்றியத்தினுடைய 17வது மாநாட்டிற்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாராட்டுதற்குரிய சிவத்திரு வசந்த குருக்கள் அவர்களே, அருமையான முறையிலே உங்களுடைய மனம் கொள்ளக்கூடிய வகையிலே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய கலைமாமணி தேச மங்கேற்கரசியார் அவர்களே, இலங்கையிலிருந்து இங்கே வருகை புரிந்து உங்களுக்கு சிறப்பான முறையில் உரையாற்றுவதற்காக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய கலாநிதி சிவகணேசன் அவர்களே, இந்த நல்ல திருக்கோயில் ஒன்றியத்தை செம்மையான முறையில் நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றியத்தினுடைய அன்பர் பெருமக்கள், பாராட்டுதலுக்குரிய கோபாலகிருஷ்ணன் அவர்களே, ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களே, கணேசமூர்த்தி அவர்களே, சிவ சுந்தரம் அவர்களே மற்றும் அவையிலே வீட்டிருக்கக்கூடிய ஆண்டோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய உலகணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சைவ நீதியை பற்றி சொல்லுகின்ற போது மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நாம் வாழ்த்துக்களை பாடுகின்ற போது சொல்லுவோம். இந்த சைவ நெறி என்று சொல்லக்கூடியது இன்று எப்படி எல்லா நாடுகளிலேயும் எங்கெல்லாம் தமிழர்கள் சுமார் 150க்கும் மேற்பட்ட நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அங்கெல்லாம் சைவமும் தமிழும் எப்படி பேணி பாதுகாக்கப்பட்டு வருகின்றதோ அதுபோல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னதாக உலகெங்கிலும் இருந்த நெறி சைவ நெறி. இதற்கு சான்றுகள் இன்றைய அகழ்வுகளின் மூலமாக கிடைக்கின்றன. ஐரோப்பா நாட்டிலேயே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ரோமாபுரியிலே சென்றால் அங்கே இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்திலே சிவலிங்க வழிபாடு இருந்ததற்குண்டான சான்றுகள் இருக்கின்றன. அமெரிக்காவுக்கு சென்றோம் என்று சொன்னால் அமேசான் நதியினுடைய கரையிலே குன்றுகளிலே சிவலிங்க வழிபாடுகள் இருந்ததற்குண்டான சான்றுகள் இருக்கின்றன. சீன நாட்டுக்கு சென்றோம் என்று சொன்னால் மஞ்சள் நதிக்கரை நாகரிகத்திலே அங்கே சிவ வழிபாடு அம்மையப்பராக விடையின் மேலே இருந்து வழிபட்டதை ஒரு நாணயமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு வழிபாடு இருக்கின்றது. அதே போல மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளிலே இன்றும் அங்கே சிவ வழிபாடு இருந்ததற்குண்டான சான்றுகள் இருக்கின்றன. அதே போல் சுமேரிய நாகரிகம், எகிப்து நாகரிகம் என்று சொல்லக்கூடிய எல்லா நாகரிகங்களிலேயும் சைவ நெறி தலைத்தோங்கி இருக்கின்றது. அந்த சைவ நெறிக்கு மீண்டும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் அது ஆண்டாண்டு காலத்தில் எப்படி ஞாயிறு தோன்றி நின்று மறைகின்றதோ மீண்டும் தோன்றுகின்றதோ அதுபோல சைவ நெறி தலைத்தோங்கும். இடையில மேகமூட்டங்கள் வந்து மூடுவதைப் போல மூடும். அப்பொழுது திருஞான சம்பந்தரை போன்றவர்கள் மீண்டும் ஒரு விளக்கம் கொடுப்பார்கள். இது போன்று இருந்து கொண்டிருக்கக்கூடிய வகையிலே இங்கே தமிழர்கள் இங்கே புலம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடியவர்களெல்லாம் ஏதோ தாங்கள் உண்டு தம்பிள்ளை தம்பெண்டு தன் சுற்றம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருக்காமல் சைவத்தையும் தமிழையும் பேணக்கூடிய வகையிலே மிகப்பெரிய அளவிலே திருக்கோயில்களை அமைத்து இந்த திருக்கோயில் ஒன்றியத்தின் மூலமாக இந்த மாநாடு நடைபெற்று வருகின்றது. இந்த மாநாட்டிற்கும் நம்முடைய பேரூர் ஆதீனத்திற்கும் உண்டான தொடர்பை பற்றி ஏற்கனவே சொன்னார்கள். 1998 இந்த மாநாடு அமைவதற்கும் அதே போல் அந்த மாநாட்டினுடைய முதல் தலைமையாக இருந்து தலைமுறையாற்றுவதற்கு நம்முடைய பேரூர் ஆதீனம் சீர்வளர் சீர் குருமகா சன்னிதானங்கள் அவர்கள் இங்கே வருகை புரிந்து சிறப்பித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் நமக்கு அதுக்கு முன்னால் இங்கே மெய்கண்டார் ஆதீனம் என்கின்ற அடிப்படையிலே சிவனந்தீடிகள் அவர்கள் உலக சைவ மாநாடு என்கின்ற அடிப்படையிலே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த சைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு ஒரு மாநாடு கொண்டு வந்தார்கள். அதே போல் இந்த மேற்குலகத்தில் இருக்கக்கூடிய வகையிலே இதை மேற்குலக சைவ மாநாடாக நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உள்ளக்கடக்கையின் காரணமாக இது தொடங்க பெற்றது.
இருந்தாலும் அதற்கு பின்னால் நம்முடைய சைவ திருக்கோயில் ஒன்றியங்களெல்லாம் கோயில்களெல்லாம் இணைந்து ஒரு ஒன்றியமாக அமைத்து அதன் மூலமாக இந்த மாநாடு 17வது ஆண்டாக நடைபெறுகின்றது. நம்முடைய சைவத்தில் பார்த்திங்கன்னா 12 திருமுறைகள். அந்த 12 திருமுறைகளை எழுதியவர்கள் 27 ஆசிரியர்கள். அது மாதிரி நம்முடைய இந்த திருக்கோயில் ஒன்றியத்திலேயும் 27 விண்மீன்களைப் போல 27 திருமுறை ஆசிரியர்களைப் போல 27 திருக்கோயில்கள் இணைந்து இருந்து இது ஒரு நல்ல ஒரு அரும்பணியை நீங்கள் ஆற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். இது ஒரு மிகவும் பாராட்டுதற்குரிய ஒன்றாக அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, இங்கே தேமதுர தமிழோசை உலகெங்கும் பரவு வகை செய்தல் வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த திருமுறையினுடைய நெறியை எல்லா இடங்களிலேயும் கொண்டு சேர்ப்பதிலே நம்முடைய இந்த பிரித்தானிய சைவ திருக்கோயில் ஒன்றியத்தினுடைய பணி ஒரு உயர்ந்த உன்னதமான பணி. அதிலே நம்மை போன்றிருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தாயகத்தில் இருந்து இங்கே அழைத்து வந்து ஆற்றுவதோடு மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு சிறப்பான முறையிலே ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய வகையிலே இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு நல்ல ஒரு போட்டிகளையும் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அதில் கூட ஒரு கொஞ்சம் தொய்வு இருக்கும், மனதிற்கு கொஞ்சம் நெருடலும் கூட இருக்கும். மாணவர்கள் இளைஞர்கள் அதிகமாக வரவில்லை என்று சொல்லி கூட கணேசமூர்த்தி அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் கூட அடுத்த தலைமுறையும் இதே மாதிரி தொடர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நல்ல போட்டிகளையும் நடத்தி கொண்டு 17வது ஆண்டாக சிறப்பான முறையில் இந்த திருமுறை நம்முடைய 17வது சைவ மாநாடு இங்கே நல்ல முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டு இதற்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு மிக அழகான முறையிலே நடராஜ தத்துவமும் திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைத்திருக்கின்றீர்கள். அதில் பிற்பகல் அவர்கள் சொன்னதைப் போல அந்த பிற்பகலிலே அந்த நடராஜருடைய தத்துவத்தை பற்றியும் திருமந்திரத்தை பற்றியும் இருக்கக்கூடிய செய்திகளை காண இருக்கின்றோம். என்றும் நம்முடைய சைவ நெறிக்கு அவ்வப்போது ஏதாவது தொய்வுகள் வருவது என்று சொல்லக்கூடியது இயல்புதான். தென்பாண்டி நாட்டில் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு இருண்ட காலம் வந்தது. அந்த இருண்ட காலத்திலே திருநீர் வைக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது, பன்னிசை பாடக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது, தமிழை முன்னிறுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய நிலை இருந்தது, பெண்களை முன்னிறுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய நிலையெல்லாம் இருந்தது. அதையெல்லாம் மாற்றியவர்கள் நம்முடைய திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும். அந்த இருண்ட காலத்தில் இருந்த நிலையினை மாற்றி இறைவனை பண்ணின் இசையாகி ஏழிசையா இசைப்பயனாய் இந்நமருவமாய் இருக்கக்கூடியவனாக கண்டார்கள். பெண்களை புறந்தள்ளியது அந்த இருண்ட காலம். அந்த இடத்திலே பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று சொல்லி முன்னிறுத்தியது நம்முடைய சைவ சமயம். அதே போல திணறிய தெய்வ ஒன்றின் தமிழ் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் வல்லவர் நல்வினை தொல்வினை தீர்தல் எளிதாமே என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த தமிழினுடைய சிறப்பை ஏற்றி போற்றி காட்டினார்கள். அதற்கு மேலாக திருநீற்றினுடைய பெருமையை நமக்கு அகிலத்திற்கு அறிவித்தார்கள். அந்த சூழலிலே தான் பாண்டி நாட்டில் 2 பேர், குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் மட்டும் 2 பேர் மட்டும் சைவத்தில் இருந்த நிலை. அது மீண்டும் அந்த பாண்டி நாட்டை ஒளிவுடையதாக இருக்கக்கூடிய நாடாக மாற்றிய ஒரு காலத்தை பார்க்கின்றோம். அந்த வகையிலே நாம் எந்த விதத்திலேயும் மன தொய்வு இல்லாமல், குலச்சிறையாரோ மங்கையர்க்கரசியாரோ நினைத்திருந்தார்கள் நாம் 2 பேர் தான் இருக்கிறோம், நாம் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கவில்லை. அவர்கள் அந்த திருஞான சம்பந்தை அழைத்தார்கள். அந்த சென்ற காலத்தின் பொழுதிலாத்திரமும் என் எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்து அருளப்பெற்ற பேருதனால் எற்றைக்கும் திருவுடையே நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் இந்து வென்றிகொள் திருநீர் ஒளியினில் விளங்கும் மென்மையும் படைத்தனம் என்பாம் என்கின்ற அடிப்படையிலே அந்த ஒரு மறுமலர்ச்சி வந்தது. அது மாதிரி தொய்வில்லாமல் இந்த மாநாடு 17 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கணேசமூர்த்தி அவர்கள் சொன்னதைப் போல பலமுறை அடிகள் விருந்தியவர்களும் பலமுறை இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கும் இங்கே வளர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா ஒரு சில முறை நேரடியான அழைப்பின் மூலமாக வருவோம். இது 2வது முறையாக என்ன செய்கிறோம், ஏதாவது மற்றவர்களுக்கு வர முடியாத சூழல் வருகின்ற போதும் கூட நமக்கு திருவள்ளுவர் என்ன செய்கிறது என்று சொன்னால் அது ஒரு நீண்ட நெடிய ஒரு பிணைப்பு இருக்கின்றது. நம்முடைய இந்த இலங்கை தமிழ் மக்களுக்கும் நம்மளுக்கும் உண்டானதாக இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு நீண்ட நெடுங்காலமாக சாந்தலிங்க பெருமானுடைய காலத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதை பற்றியெல்லாம் நாம் பிற்பகலிலே நாம் பார்ப்போம் என்று சொல்லி அந்த பிணைப்பு மீண்டும் நம்மை இங்கே கூட்டி வந்திருக்கின்றது. இது தொடர்ந்து எங்கள் அடியினுடைய உள்ளக்கடைக்கையின் ஏற்ப தொடர்ந்து நீங்கள் 17வது ஆண்டாக நடத்தி வருகின்றீர்கள். இன்னும் அது மேலும் வளம் பெற்று உங்களைப் போன்று இப்போ பல இடங்களிலே நடத்தி வருகின்றார்கள். மற்றவர்கள் நீங்கள் ஒரு வித்தாக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு முன்னோடியாக இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநாட்டினுடைய பணிகள் சிறப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் எல்லா வகையிலேயும் துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து இந்த மாநாடு சிறப்பதற்கு நம்முடைய ஆசைகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றோம். போற்றியோம் நம சிவாய். நன்றி. இன்றைய பிரதம விருந்தினர் தவத்திரு மருதலாசிரிய அடிகளார் சுவாமிகளுக்கும்
நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்ததாக சிறியொரு நடன நிகழ்வு. Move on to comfort language of that is English, and I think today's conference is on Nataraja. Nataraja is a very dear realization for a dancer. When we are talking about art, for dance, the art, every art form is expressed through an object. And for dance, the object is the body of the dancer. It is pretty much this aspect of dance that is expressed artistically in the form of Nataraja. It is an artistic brilliance, but does this artistic brilliance was first a thought of a dancer, a poet, or a sculptor is something that we just don't know and we can't answer. But I think there are a lot of answers that lies in Chidambaram. And as we progress, I would like to probably share few of the experiences and the symbologies behind the iconography of Nataraja. I will be beginning with Adi Shankaracharya's poetry, Nagendra Haraya, which is actually praises the Panchakshara. I think we have had a lot of poets who have come and explained the importance of the syllables Nama Shivaya. This poetry is of Adi Shankaracharya in Sanskrit language, praising Shiva, describing Shiva in the form, as a form. The beauty of Shiva, it's not a very beautiful sight. You know, the mated hair, and then you have the snakes as the jewelry, and he wears very little clothes, the tiger skin or the elephant skin. So the beauty does not lie in the appearance, the physical aspects of it, but the beauty of Shiva lies in something much more internal. I think that is what Kalaimamani Mangaikarasi also very elaborated in her speech. So this 5-syllable energy, sound energy, invokes certain qualities, strikes a certain note with probably the cosmos in its own way. And that is the energy that I would be starting my recital with. This is been set to music in Purvi Kalyani Ragam. It has a prelude which actually praises the Shiva Panchakshara Shlokam in Malayalam. I would like to correct that I do not perform Bharatanatyam. I am a Mohiniyattam performer. There are 8 dance forms in India, and dance is the same. The ideology, the philosophy behind the dance, whether it is Mohiniyattam or Bharatanatyam, remains the same. But the regional aspects actually add certain qualities to the form, and my chosen form is Mohiniyattam. रौद्रं रौद्रावतारम् उपवहनयनम्
തദംശ്രം വ്യോമാംഗം ഭീമ രൂപം കിണികിണി രഭസം ജ്വാലാമാല കലാപം ഭൂതപ്രേതാദി നാദം കരകലിത മഹാഖണ്ഡ കേദം സൗമ്യം വന്ദേ ലോകൈകവീരം ത്രിഭുവനനമിതം ദേവ പഞ്ചാക്ഷരത്വം വന്ദേ ലോകൈകവീരം ത്രിഭുവനനമിതം ദേവ പഞ്ചാക്ഷരത്വം വന്ദേ ലോകൈകവീരം ത്രിഭുവന നമിതം ദേവ പഞ്ചാക്ഷരത്വം ദേവ പഞ്ചാക്ഷരത്വം ദേവ പഞ്ചാക്ഷരത്വം നാഗേന്ദ്രഹാരായ ത്രിലോചനായ ഭസ്മാംഗരാഗായ മാഹേശ്വരായ നിത്യായ ശുദ്ധായ ദീഗംബരായ തസ്മൈ നഗാരായ നമഃ ശിവായ നാഗേന്ദ്രഹാരായ ത്രിലോചനായ ഭസ്മാംഗരാഗായ മഹേശ്വരായ നിത്യായ ശുദ്ധായ ദിഗംബരായ തസ്മൈ നഗാരായ നമഃ ശിവായ ദസ മദസ ഗമ ദസ ഗരിദനി ഗമ ഗരിദ ദസ ഗമ ദബ മദ ഗമ സരി ഗമ മന്ദാകിനി സലില ചന്ദന ചർച്ചിതായ നന്ദീശ്വര പ്രമദ നാദ മഹേശ്വരായ മന്ദാകിനി സലില ചന്ദന ചർച്ചിതായ നന്ദീശ്വര പ്രമദ നാദ മഹേശ്വരായ മന്ദാര പുഷ്പ ബഹുപുഷ്പ സുപൂജിതായ തസ്മൈ മകാരായ നമഃ ശിവായ മന്ദാകിനി സലില ചന്ദന ചർച്ചിതായ നന്ദീശ്വര
नाद महेश्वराय मंदार पुष्प बहुपुष्प सुपूजिताय तस्मै मकाराय नमः शिवाय दस मदस गम दस गरिजनि गमदरिज दस गमदप मद गम पमगरि शिवाय गौरी वतनारविन्द सूर्याय दक्ष वरनाशनाय शिवाय गौरी वदनारविन्द सूर्याय दक्ष वरनाशनाय श्रीनीलकण्ठाय वृषध्वजाय तस्मै शिकाराय नमः शिवाय शिवाय गौरी वदनारविन्द सूर्याय दक्ष वरनाशनाय श्रीनीलकण्ठाय वृषध्वजाय तस्मै शिकाराय नमः शिवाय दस मदस गम दस गरिजनि गमदरिज दस गमदप मद गम सनिगम वसिष्ठ कुम्भोद्भव गौतमार्य मुनीन्द्र देवार्चित शेखराय वसिष्ठ कुम्भोद्भव गौतमार्य मुनीन्द्र देवार्चित शेखराय चन्द्रार्क वैश्वानर लोचनाय तस्मै वकाराय नमः शिवाय वसिष्ठ कुम्भोद्भव गौतमार्य मुनीन्द्र देवार्चित शेखराय चन्द्रार्क वैश्वानर लोचनाय तस्मै वकाराय नमः शिवाय दस मदस गम दस गरिजनि गमदरिज दस गमदप मद गम पमगरि स्वरूपाय जडाधराय नाग हस्ताय सनादनाय स्वरूपाय जडाधराय नाग हस्ताय सनातनाय दिव्याय देवाय दिगम्बराय तस्मै यकाराय नमः शिवाय यक्ष स्वरूपाय जटाधराय नाग हस्ताय सनातनाय दिव्याय देवाय दिगम्बराय तस्मै यकाराय नमः शिवाय तस्मै यकाराय
great people have come and spoken some great things, but mine is not of that of knowledge, and I'm just having my baby steps into this journey. But as a dancer, I feel Chidambaram is very, very important. Because in Chidambaram, the deity is very artistically and abstractly expressed as space. Even for us dancers, this space is so important, where we are dancing, on what we are dancing. I often feel that sculptors sculpt form, but dancers sculpt spaces. In that aspect, I would like to convey my congratulations to the organizing committee for decorating this space so beautifully. It feels so alive. It is aesthetically giving a very good high. And the orchestra presence, each one of you are really lending a lot of energy for me at this moment. As Nataraja, he is performing the Ananda Tandava. Ananda Tandava is a very blissful and ecstatic state, because Shiva is a Tat Purusha. He, in his state where he is able to control all the elements of nature, where he is able to control all the senses within him, is able to achieve a kinesthetic high. And that kinesthetic high is the Ananda Tandava. He is Shiva, and therefore he performs the Ananda Tandava, and I don't think anybody else can do that. Why? Because if you are in the dance tradition, then you know that dance includes Tandava and Lasya. Mohiniyattam is a Lasya predominant dance form. Doesn't mean that Tandava doesn't exist, but it has Lasya more. This Tandava and Lasya are just two modes of energy transference, or how we use the energy when we are dancing. So Mohiniyattam is a Lasya predominant dance form. On the contrary, Bharatnatyam, you can say, is a Tandava predominant dance form. It doesn't mean that Bharatnatyam is Tandavam. Bharatnatyam should have Lasyam also. So we are humans. So we can do only by combining both of them. But he is the God, and he created everything. His movement created the beginning of universe. So, in that respect, he and only he can perform the Ananda Tandavam. In the representation of dance, we have what is called as Nritta, or the pure dance. One can say that in Nritta, the mind and body are in total sync, that it transfers, there is no differentiation between the mind and body, and therefore it merges one on top of the other, and it reaches a certain state that is also can be interpreted as Ananda Tandava, where he, Shiva, is merging in space. The body, mind, and space are all merged one as one, and that is the beauty of this realization. In dance, we represent it in the form of Nritta, and I would like to, in my next presentation, show how we represent pure dance in Mohiniyattam. This is a Jatiswaram, and it is more to do with the musical aspects of it, because it's an abstract form. Pure dance is an abstract realization where importance is given to
how we control the senses, ears, eyes, nose, everything, and focus them with the help of music and use the body to represent a state of being. So this pure dance I'm going to represent or present today as a Jatiswaram. I hope you all enjoy it. It is in Ragam Saranga. Sada pamari gamari sada nisa risa pamada pama pada nisa sada pamari gamari sada nisa risa pamada pama pada nisa sada pamari gamari sada nisa nisa pamada pama pada nisa sada pamari gamari sada nisa nisa pamada pama pada nisa sada pamari gamari sada nisa nisa pamada pama pada nisa sada pamari gamari sada nisa nisa pamada pama pada nisa sada pamari gamari sada nisa nisa pamada pama pada nisa sada pamari gamari sada nisa nisa pamada pama pada nisa sada pamari gamari sada nisa nisa pamada pama pada nisa sada pamari gamari sada nisa nisa pamada pama pada nisa sada pamari gamari sada nisa nisa pamada pama pada nisa sada pamari gamari sada nisa nisa pamada pama pada nisa sada pamari gamari sada nisa nisa pamada pama pada nisa sada pamari gamari sada nisa nisa pamada pama pada nisa sada pamari gamari sada nisa nisa pamada pama pada nisa sada pamari gamari sada nisa nisa pamada pama pada nisa sada pamari gamari sada nisa nisa pamada pama pada nisa sada pamada pama pamari gamari sa pamada pa sada pama pada nisa sada pamada pama pamari gamari
sa pa ma da pa sa da pa ma pa da ni sa da pa ma da pa ma pa ma ri ga ma ri sa pa ma da pa sa da pa ma pa da ni sa da pa ma da pa ma pa ma ri ga ma ri sa pa ma da pa sa da pa ma pa da ni sa da pa ma ri ga ma ri sa da ni sa ri sa pa ma da pa ma pa da ni sa da pa ma ri ga ma ri sa da ni sa ri sa pa ma da pa ma pa da ni pa ma da pa ma ri sa pa ma da pa sa da sa ni ri pa ma da pa ma ri sa pa ma da pa sa da sa ni ri pa ma da pa ma ri sa pa ma da pa sa da sa ni ri pa ma da pa ma ri sa pa ma da pa sa da sa ni ri pa ma da pa ma ri sa pa ma da pa sa da sa ni ri pa ma da pa ma ri sa pa ma da pa sa da sa ni ri sa da pa ma ri ga ma ri sa ri sa pa ma da pa ma pa da ni sa da pa ma ri ga ma ri sa da ni sa ri sa pa ma da pa ma pa da ni da pa ma pa da sa da pa ma pa da pa ma ri ma pa da da pa ma da ni da pa ma pa da sa da pa ma pa da pa ma ri ma pa da da pa ma da pa da ma pa da ga ma pa da sa da ri sa da pa da ni sa da pa ma ri ga ma ri sa da ni sa ri sa pa ma da pa ma pa da ni sa da pa ma ri ga ma ri sa da ni sa ri sa pa ma da pa ma pa da ni sa ri sa ni sa da da pa ma ga ma da sa da pa ma ri ga ma ri sa ri sa ri sa ni sa da da pa ma ga ma da sa da pa ma ri ga ma ri sa ri sa sa pa pa sa sa ri sa da pa ma ga ma da da sa sa pa pa da
மரி கமரி சசா பப சசரி சதா பமக மகத சசா பப தப மரி கமரி சசா பப சச ரி சதா பமக மகத சசா பப தப மரி கமரி சசா பப சசா ரி சதா பமக மகத சசா பப தப மரி கமரி சசா பப சச ரி சாதா பத சாதா பமரி சா பத நி சா சதா பமரி கமரி சத நி சா ரி ச பமத ப பத நி சா சதா பமரி கமரி சத நி சா ரி ச பமத ப பத நி சா சதா பமரி கமரி சத நி சா ரி ச பமத ப பத நி சா நன்றி திருமதி யோகநாதன் அவர்களே. நன்றி ஸ்ரீமதி தீபா சக்கரவர்த்தி அவர்களே. மீண்டும் அனைவருக்கு வணக்கங்களை கூறிக்கொண்டு மதிப்புக்குரிய பிரதம விருந்தினராக வந்திருக்கின்ற சுவாமி தவத்திரு மருதலாசுர அடிகளார் பேரூராதனுடைய சுவாமிகளுடைய ஆசைகளோடு இப்போது அடுத்த அமர்வு டாக்டர் ஸ்ரீஸ்கந்தராயா லண்டன் சிவங்கோலுடைய தலைவர் அவருடைய தலைமையிலே இந்த அடுத்த அமர்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த அமர்விலே அவருடைய உரையை தொடர்ந்து இங்கே பேச்சு போட்டி நடைபெற்றது. அதுக்கான பேச்சு போட்டி திருமுறை போட்டியில் நடைபெற்றது. அதுக்கான பரிசுகளையும் அவர்களை இப்போது வழங்குவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இப்போது அவருடைய அந்த பரீட்சைகளுக்கான ஒரு முகவுரையை இங்கு உரையாற்றுவதற்காக டாக்டர் ஸ்ரீஸ்கந்தராயா அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். எல்லாம் வல்ல அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் வணங்கி கொண்டு எனது சிறிய பேச்சை ஆரம்பிக்கின்றேன். முதற்கண் பேரூரிலிருந்து வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மருதாசல் அடியல் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேலும் சைவ ஒன்றியத்தின் இணைப்பாளர்கள் எல்லோருக்கும் நன்றியை செலுத்திக் கொண்டு எனது சிறிய பேச்சை தொடங்குகின்றேன். Ladies and gentlemen, I think it's because all the youngsters are here, I thought to say the words in English rather than Tamil. I know we are all Tamilians, but at the same time, half of us won't understand, half of our children wouldn't understand the Tamil language. Therefore, it's better to say what is going to happen here, what it is in English, rather than following on Tamil as well. First of all, I would like to say that the Federation, as you heard over the last 17 years, having the conference, and also we were having these children competitions for Tirumurai Odal, Tamil speech and English speech as well. Therefore, this year also, the Federation managed to organize a series of competitions. And obviously, there was a first round taken place in the 4 temples, and then the finals took place at the Shivan temple. And first of all, we would like to thank all the parents. Without their parents' support, it doesn't happen.
Therefore, the parents, and especially for the children as well, because they have to cooperate and they have to learn. I know that some of the children, or half of the children, doesn't know the Tamils, but still they were able to sing Thevaram very well, and also the Tamil speech as well. Therefore, we really appreciate that. It needed a lot of training and a lot of hard work. Therefore, we really like to thank the parents and the children, and also the grandparents as well, and we really appreciate for that as well. And on top of that, we like to thank all the teachers who are helping the children, particularly in the first round and also the final round as well, in order to select the right children in the order. And they did a great job as well. Therefore, we as a federation, we would like to thank all the teachers who have participated in the competition and also helped the federation to choose the right children for the finals and so on. In the Tirumurai Odal, there are 5 groups, 1 to 5, starting from age 3 onwards up to 15 years of age. Therefore, there will be 5 groups there. And the Tamil speech also, there are 4 groups, starting from 3 to 15. At the same time, in English speech also, group 1 to 4. There are many children who participated in the whole program, but as the conference is taking place here today and tomorrow at the Archway Murugan Temple, there are a number of children, they given the name that they are going to come here for collect their prizes and so on. Therefore, the prizes will be given here for the children who has indicated that they will be coming here today to collect their prizes. And also there will be a certificate for all the participants, and again, those children who said they are going to come here to collect those things, all the certificates are here. Therefore, if you have decided to, or if you have previously informed us that the certificate collections and also prize collection will be taken place at a particular place, then you have to follow that rule, because we may not have those prizes here. And on top of that, I'd like to say that in each group, 1, 2, 3, all 3 children, first, second, and third, will be receiving a prizes. But the first child, the child came as a first in each group, will be given opportunity for them to repeat what they have done in the test and the programs. Therefore, it could be Tirumurai Odal or Tamil speech or English speech, especially those who have to take a first prize. Other than that, without further ado, I will continue with that one. And they're here, Maradasa Radigal, the Peru Radhinam representative here for us to, with the God grace, to give the presents and bless our children as well. Thank you. இன்றும் நாளையும் இந்த பரிசுகள் வழங்கப்படும். இப்பொழுது இங்கு வந்தவர்களுடைய பெயர்களை மட்டும் நாங்கள் வாசிப்போம். இன்று இங்கு வர முடியாதவர்களுடைய பெயர்கள் நாளை வாசிக்கப்பட்டு நாளை அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். இந்த அடிப்படையில் திருமுறை பிரிவு 1இல் 2வது பரிசு பெற்றவர் நர்த்தனா சஜீவன், சஜீசன், நர்த்தனா சஜீசன். பிரிவு 2இல் 2வது பரிசு பெற்றவர் சரஸ்வதி ஜனகன். அவருக்கு பதிலாக அவருடைய சகோதரி பாரதி அவர்கள் இந்த பரிசை பெற்றுக்கொள்வார். பிரிவு 3 திருமுறை போட்டியில் 1வது பரிசை பெறுபவர் திருமுறை பிரிவு 3 1வது இடத்தை பெற்றவர்
பிரணவி விக்னேஸ்வரன். பரிசை தொடர்ந்து அவருடைய திருமுறை ஓதல் நடைபெறும். முடியட்டும். அதுவும் கணேஷா ஜனனுக்கு வந்து பார்வதி வந்து பாடுறாங்க. நிறை ஹலல்லரவம் சிலம்பொலியலம்பும் நீமலனுரணி திருமேனி நிறை ஹலல்லரவம் சிலம்பொலியலம்பும் நீமலனுரணி திருமேனி வரைஹலு மாலோர் வரைஹலு மாலோர் பாகமாய் புனந்த வரைஹலு மாலோர் பாகமாய் புனந்த வடிவினர் கோடியனி விடையர் கரைஹலு சந்தும் காரகி பிளவும் அலப்பெருங்கனமணி வரன்றி கரைஹலு சந்தும் காரகி பிளவும் அலப்பெருங்கனமணி வரன்றி குரைஹடலோதம் குரைஹடலோதம் நீத்திலங்கோலேக்கும் குரைஹடலோதம் நீத்திலங்கோலேக்கும் கோணமாமலை அமர்ந்தாரே கோணமாமலை அறந்தாரே வேதனரி தலை தோங்க மிகு செய்வர் துறை விளங்க பூத பரம்பலை பொலிய புனிதவாய் மலந்தழுத்த சீத வளவயற்புகளீர் திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் வான்முயில் வளாது பெய்க மலிவளம் சுரக மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறையரங்குலோங்க நாற்றவம் வேள்வி மல்க மேமைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நவர் பார்ப்பதிபதியே ஹரஹர மகாதேவா நவர் பார்ப்பதிபதியே ஹரஹர மகாதேவா நவர் பார்ப்பதிபதியே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க திருச்சிற்றம்பலம். திருமுறை ஓதல் பிரிவு 3 இரண்டாவது பரிசு பெற்றவர்
கணேஷா ஜனகன் இவருடைய பரிசை பெறுவதற்கு அவரது சகோதரியார் பார்வதி அவர்களை மேடை கலைக்கின்றோம். திருமுறை ஓதல் பிரிவு 4 முதலாவது இடத்தை பெற்றவர் தேனுகா சிவனேஸ்வர ராஜா. திருச்சிற்றம்பலம். மாதர் மடப்பேடியும் மாதர் மடப்பேடியும் மாதர் மடப்பேடியும் மட அன்னமும் அன்னதோ நடை மகிழ்வர் புத இனப்படை நின்று புத இனப்படை நின்று இசை பாடவும் ஆடுவர் அவர் பாடர் சடை நடு 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 முதியதோர் புனலன் வேதமுடழிசை பாடுவ வேதமுடழிசை பாடுவ ஆழ்கடல் வண்டேரே இறைநுரை கரை பொழுது இறைநுரை கரை பொழுது இறைநுரை கரை பொழுது இறைநுரை கரை பொழுது விம்மின் என்றாயலே தாத்தாவில் புன்னை தாயங்கு தாத்தாவில் புன்னை தாயங்கும லாச்சரை வண்டரே எழில் போலில் கோயில் பாயில் எழில் போலில் கோயில் பாயில் எழில் பொழில் கோயில் பாயில் எழில் பொழில் கோயில் பாயில் எழில் பொழில் கோயில் பாயில் எழில் கோயில் தர்மபுரம் பதியே எழில் பொழில் கோயில் பாயில் 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 எழில் பொழில் கோயில் பாயில்
பொழில் கோயில் பயில் தர்மபுரம் பதியே கண்களிரண்டும் அவன் கழல் கண்டு களிப்பன ஆகாதே காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதே மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடும் ஆகாதே மாலரியாமலர் பாதம் இரண்டும் மாலரியாமலர் பாதம் இரண்டும் மாலரியாமலர் பாதம் இரண்டும் வணங்குதும் ஆகாதே பண்கழி கூர்த்தரு பாடலோடாடு பயின்றிடும் ஆகாதே பாண்டின நாடுடையான் படையாட்சிகள் பாடுதும் ஆகாதே வெண்களை கோர்வதோர் வேதம் வந்து வழிபடும் ஆகாதே மீன்வலை வீசிய காணவன் வந்து மீன்வலை வீசிய காணவன் வந்து மீன்வலை வீசிய காணவன் வந்து வழிபடும் ஆயிடிலே ஏகநாயகனே இமயவர் கரசே என்னுயிர்க்கு அமுதினை எதிரில் புகநாயகனே புயல்வன கருளே பொன்னடன் சிவியாவுந்த மேகநாயகனே மிகுதரு விழிமுழலே வெண்ணெழி செலுங்கோவில் யோகநாயகனை அன்று மற்றொன்றும் உண்டன உணர்கிலே ஞானே சீரும் திருவும் பொழிய சிவலோக நாயகன் சவடிக்கு ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில் உறும் உலகும் கழற உளரே உமை மணவாளனுக்கார் பாரும் விசும்பும் அறியும் பரிசுனாம் பல்லாண்டு குருதுமே தன்னிலாமலர்ந்த பணியாய்ந்தன் திருநடம் கும்பிட பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாழித்தாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அருவினீர் சொரிய கண்ணில் ஆனந்த அருவினீர் சொரிய கைமலன் உச்சி மேல் குவித்த பண்ணினால் நெடி அறிவரும் பதியம் பாடினார் பரவினார் பணிந்தார் பாடினார் பரவினார் பணிந்தார் மதியாள் வித்தகனாய் மந்தியாள் வித்தகனாய் மனதாள் உத்தமனாய் பதிவாகி சிவஞான பரயோகத்தருள்வாய் நிதியே நித்தியமே
நினைவே நற்பொருளாய கதையே சொற்பரவேல் கருவூரில் பெருமாள் பதிவாதி சிவஞான பரயோக வான்முயில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றவம் வழ்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஓம் நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். திருமுறையை அடுத்து தமிழில் பரிசு பெற்றோருடைய விபரம் அறிவிக்கப்பட உள்ளது. தமிழ் பேச்சு பிரிவு 1 3வது பரிசை பெற்றவர் நர்த்தனா சஜீசன். இதை கொடுப்பீங்களா? 3ஆம் பிரிவு பிரிவு 1 நர்த்தனா சஜீவன் பிரிவு 1 3 இல்ல அவ பேசுறேன். பிரிவு 2 தமிழ் பேச்சு கஜீனா பத்மநாபன் பத்மரூபன் இந்த ஸ்பீச் இருக்குது. ஸ்பீச் இருக்குதா? மற்றவர் கஜீனாவே இங்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்கட்கும் என் போன்ற சிறுவர் சிறுமிகட்கும் என் பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் முன்னிலையில் ஆலயங்களின் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் பேச வந்துள்ளேன். எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனுக்கு ஆலயங்கள் அவசியமா என்று கேள்வி எங்களிடையே தோன்றுகின்றது. சிவத்தை முழுமுதலாக கொண்ட சமயம் சைவ சமயம். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மோதொரு பாகனார்தான் வருவார் என்பது சைவ கோட்பாடு. இது சிவன் உருவினே என்ற தத்துவத்தை விளக்கி நிற்கின்றது.
சைவ சமயம் மிக பழமை வாய்ந்த சமயமாகும். உலகிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற சமயங்களுக்கெல்லாம் அடிப்படையாகவும் மூலமாகவும் விளங்குவதும் சைவ சமயமே. கிடைத்த கரிய மானுட பிறவியை எடுத்துள்ள நாம் சைவ சமயத்திலாகவே வாழ்ந்து வருவதும் சிறப்புக்குரியது. அது தடுத்து வந்த அந்நியர் ஆதிக்கத்தினால் நிலை குலைந்த சைவம் மீண்டும் ஆறுமுக நாவலர் போன்ற உறுதியுடைய மக்களால் தலை நிமிர்ந்தது. ஆலயங்கள் ஆதி காலத்திலிருந்து சமய அனுஷ்டானங்களுக்காக மட்டுமன்றி கலாசார வாழ்வையும் நெருப்படுத்தியுள்ளது. சமூக வாழ்வின் திறமைகளை மக்களின் முன்னிலையில் வெளிப்படுத்தும் களமாக அமைந்திருப்பதும் ஆலயங்களே. சம்பிரதாயங்களாலும் சடங்குகளாலும் ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்பி வாழ்க்கை அனுபவங்களால் தூய்மைப்படுத்தி மனு தர்மத்தையும் ஒழுக்கத்தையும் நெருப்படுத்தக்கூடிய புனித இடமாக விளங்கி நிற்பதும் ஆலயங்களே. அஞ்ஞான இருளகட்டி மெஞ்ஞான வழியை தேடும் தூய உணர்வை அளிக்கக்கூடிய புனித இடமாக விளங்கி நிற்பதும் ஆலயங்களே. தனி மனிதன் ஆத்மீக உணர்வுகளுக்கு பிறருளை வழங்கி நிற்கின்றது தெய்வீக வழிபாடு. ஆனால் இன்றைய சமுதாயத்தில் மும்மலங்களான ஆணவம், கண்மம், மாயை என்பன ஓங்கி நிற்கின்றன. அதனாலேயே பஞ்சமா பாதகங்கள் தலைவரி தாழ்கின்றன. இதை விடுத்து மீண்டும் ஓர் ஒளிமயமான அன்பு வாழ்க்கையை நாம் கடைபிடிப்பதற்கு கடவுள் வழிபாடு, ஞான கல்வி, தொண்டு செய்தல், குரு வழிபாடு, நல்லோர் சேர்க்கை, நற்செயல்கள் புரிதல் போன்ற செயற்பாடுகளை நம்முடைய வளர்த்து கொள்ள வேண்டும். இதற்கு ஆலயங்கள் இன்றியமையாதனவாகும். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நன்றி, வணக்கம். சிறுமி என்றாலும் மிகவும் அருமையான ஒரு பேச்சை இங்கு கேட்டோம். பாராட்டுக்குரியது. மீண்டும் ஒரு முறை உங்கள் கரகோஷங்களை தெரிவித்து அவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தமிழ் பேச்சு பிரிவு 2 3வது பரிசை பெறுபவர் ரோஹிஷன் பத்மரூபன். திருமுறை இல்லை, தமிழில் திருமுறை முடியும்.
தமிழ் பேச்சு பிரிவு 3 முதலாம் இடம் பெற்றவர் நிதூஷன் பாலதர்மகுமார். நிதூஷனா பாலதர்மகுமார். இங்கே பாருங்க சரியான அதை கப்பல் இங்கே போட்டு பேசலாங்க பேசலாம். சபையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என் முதல் கண் பணிவான வணக்கம். நான் உங்கள் முன் சைவ சமயம் பற்றி சில வார்த்தைகள் கூற வந்துள்ளேன். சைவ சமயம் எமது சமயம். அன்பே இதன் ஆதாரம். சிவபெருமானே இதன் முழு முதற் கடவுள். அவர் எமது அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருப்பவர். அவனாலே ஆட்கொள்ளப்பட்ட மணிவாசக பெருமான் அம்மையே அப்பா அப்பில்லா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே என்று அந்த சிவனை பார்த்து பாடினார். எனவே சைவர்களாகிய நாம் எல்லா உயிர்களெடுத்தும் அன்பு செலுத்த வேண்டும். சைவ சமயத்தவர்களாகிய 5 மகா பாவங்களை செய்யாதவர்களாக வாழ வேண்டும். 1. பொய் சொல்லக்கூடாது. 2. புலால் உண்ணக்கூடாது. 3. உயிர்கொலை செய்தலாகாது. 4. மதுபானம் அருந்தக்கூடாது. 5. மனையாளை தவிர மற்றைய பெண்கள் மீது ஆசை கொள்ளக்கூடாது. இவ்வாறு வாழும் சைவர்களே உண்மை சைவர்கள். இவற்றை கடைப்பிடிக்க முயல வேண்டும். சைவர்களாக முற்பட வேண்டும். அல்லாவிட்டால் அன்பை அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டிய சைவ சமயத்தவராக சிறப்படைய முடியாது. சைவர்களாக பஞ்சமா பாதகங்களையும் செய்யாமல் வாழ்பவர்களே சைவ கோயில்களை கட்டுவதற்கும் அவற்றை நடத்துவதற்கும் தகுதி உடையவர்கள் ஆவார். அல்லாத விடத்துக்கு குளிக்க போய் சேறு பூசிய கதையாகவே யாவும் முடிந்துவிடும். நாம் எல்லோரும் பிறக்கும் போது சைவர்களாகவே பிறக்கின்றோம். எம்மை சைவர்களாக ஆக்குவதற்கென்று சடங்குகள் எதுவும் கிடையாது. எம்மை மத நீக்கமும் செய்ய முடியாது. ஆனால் சைவ ஒழுக்கம் தலையாயது. இதனாலே ஓதலின் நன்றே வேதியற்கொழுக்கம் என்றார் ஔவை பாட்டி. சைவ சமயத்திலே 3 அடிப்படை பொருட்கள் உள்ளன. பதி, பசு, பாசம் என்பன அவை. பதியாகிய சிவனை பசுக்களாகிய நாம் வணங்கி என் மீது படிந்துள்ள பாசங்களை அகற்றும் ஒப்பற்ற வழியை எமக்கு அளித்து நிற்பதே சைவ சமயம். பாசம் என்னும் போது ஆணவம், கன்மம், மாயை என்னும் மும்மலங்களையும் குறித்து நிற்கும். இம்மும்மலங்களையும் நீக்கிய ஆன்மாவே இறைவன் அடிகளை சேரவல்லது. ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியாக இருப்பவன் சிவபெருமான். எனவே
அவரை எமது முழுமுதற் கடவுளாக கொண்டு சைவ சமயமும் தொடக்கமும் முடிவும் அற்றது, அநாதியானது. புலம்பெயர்ந்த எமக்கு புனித வாழ்வு பெற துணையாக நிற்பதே ஒப்பற்ற சமயமாம் சைவ நீதியே. மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நன்றி, வணக்கம். உண்மையில் நாங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயம், இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் மிக அருமையாக தூய்மையான தமிழில் இப்படி பேசுகிறார்கள், திருமுறை ஓதுகிறார்கள் என்று எமக்கே மிகவும் பெருமையாக இருக்கின்றது இதை பார்ப்பதற்கு. அடுத்து தமிழ் பேச்சு பிரிவு 4 3ஆம் இடத்தை பெறுபவர் தேனுகா சிவனேஸ்வரராஜா. சஹீனா பத்மரூபன். சஹீனா பத்மரூபன். அடுத்து ஆங்கில பேச்சு போட்டி பிரிவு 1 முதலாம் பரிசு சஹீனா பத்மரூபன். வந்திருக்கிறவன் Welcome to you all. I am going to talk about Saivism. I am a Hindu Saivite and Saivism is my religion. It is the oldest religion in the world and we worship Lord Shiva as our main god. Lord Shiva is like our mother and father. He is love and bears Shivam. Thus, as Saivite, we must love all living creatures. We believe in one omnipresent God, Lord Shiva, and that தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. The God who is common to the whole world is worshipped as Lord Shiva in the Tamil land. Daily prayers at home, singing Thevarams and other devotion songs, respecting our parents and elders, regular worship at the temple, the study of our holy scriptures, and helping the needy and the sick are important aspects of our faith. We must try to fill every part of our life with the thought of beloved Lord. Only then can we become perfect vessels of His grace. மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். May the eternal Saivite philosophy enlighten all and spread throughout the world. Thank you. இதனைத் தொடர்ந்து இந்த போட்டிகளில் பங்கு பெற்றியவர் அனைவருக்கும்
சான்றிதழ் வழங்கப்படும். அதில் திருமுறையில் பங்கு பெற்றிய மாணவர்களுடைய பெயர்கள் வாசிக்கப்படும். அவர்கள் தங்கள் பரிசுகளை உடனடியாக வந்து பெற்றுக்கொள்ளவும். சஜினி சஞ்சீவன், சர்வநாதன் சஞ்சீவன், தரண்யா நரேஷ்குமார், ஜஹேனா ஆதிஷ்குமார், அக்ஷயா சுதிர் சரண், ருக்ஷாந்த் ஆதிஷ்குமார், ஹர்ஷன் ஜெயசீலன், ஆருஷி சுதர்ஷன், ருஷாந்த் ஆதிஷ்குமார். பேர் வாசித்தவர் யாராவது வந்திருந்தால் மேடைக்கு வரவும். திருமுறை ஓதலில் பங்கு பெற்றிய மாணவர்கள் நிர்த்தனா ராகுலன், மிருதுலா சுந்தரலிங்கம், முதுஷன் கணேஷ், அக்ஷயன் திவாகரன், ஷர்வினி ஷயன், ஸ்ருதியா கணேஷ், ஹரிஷ் பத்மநாதன், லரண்யா விஜயகுமார், விஷாகா விஜயரூபன், அனிகா சுஹீந்திரன், ஷர்வன் விஜயராமணன், அஹீனா பத்மரூபன், வைஷ்ணவி கோகுலதாஸ். என்ன பிள்ளை என்ன பிள்ளை என்ன பேர் உங்களுக்கு? இங்க வராங்க. இருக்கு சகீனா பத்மரூபனா. ஓகே, நீங்க நில்லுங்க தாரன். இதுல பேருங்க உங்களுடைய மெட்டவை வாசிங்க. நீங்க தமிழ் பேச்சு பங்கு பெற்றிய மாணவர்கள் தனுஷன் பாலேந்திரன், சஹீனா பத்மரூபன், மிதுனா விக்னேஸ்வரன், அனுஷன் ராகுலன். மிதுனா விக்னேஸ்வரன் வாங்க புறாவே. மிதுனா விக்னேஸ்வரன் வாங்க வந்துட்டா. மிதுனா விக்னேஸ்வரன். மிதுனா விக்னேஸ்வரன். அதான வாங்க. கோச்சிகா ரவீந்திரன், கபீனா விக்னேஸ்வரன். ஒரு கரையிலங்கோ கபீனா விக்னேஸ்வரன். ஓ கபீனா கொஞ்சம் அவை வந்திருக்கிறோம். அப்படி வாங்க. அந்த கரையால வாங்க. இல்லை அப்படி சாமி. Dismikaave. Dismikaave va. இந்த பிள்ளை. ஓ அவகிட்ட. இந்த தெரியமா. அது பாடி. நன்றி. பேச்சு போட்டியை ஒழுங்கு செய்த டாக்டர் ஸ்ரீஸ்கந்தராயா அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த அமர்வு நடைபெற இருக்கின்றது. அந்த அமர்வுக்காக நாங்கள் ஒரு சிலரை மேடை கலைக்க இருக்கின்றோம். அதிலே கலாநிதி யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் கலாநிதி கந்தையாஸ்ரீ கணேஷ் அவர்களை நாங்கள் மேடை கலைக்கின்றோம். அவருடன்
திரு குமரன் ஸ்ரீஸ்கந்தராய் அவர்களையும் மேடை கலைக்கின்றோம். அவர்களுடன் செல்வி தசநாத் அம்பு அவர்களையும் மேடை கலைக்கின்றோம். அடுத்ததாக ஸ்ரீ முருகானந்தம் ஜோர் சுவாமி தொண்டன் அவர்களையும் மேடை கலைக்கின்றோம். இன்றைய திருக்கோள் ஒன்றியத்தின் பிரதம விருந்தினராக வந்திருக்கின்ற தவத்திரு மருதலாசர அடிகளார் சுவாமிகளையும் இங்கே மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். போல் சத்தியநேசன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு தா சசிகுமார் அவர்களையும் நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். இப்போது நிகழ்வுகளிலே அடுத்த நிகழ்வாக யாழ் பல்கலைக்கழக ஆங்கில சிரேஷ்ட விரிவாளர் கலாநிதி கந்தையா ஸ்ரீ கணேஷ் அவர்களை நாங்கள் பேசுவதற்காக மேடை கலைக்கின்றோம். Reverend Swamigal, distinguished guest on the dais, the chairperson, secretary, treasurer and other committee members of the Federation of SAIVA Hindu Temples, United Kingdom, and ladies and gentlemen, it gives me great pleasure to be with you on this great occasion of celebrating the 17th anniversary of the Federation, which has taken the theme of Trimandram and the dance of Shiva for the celebration of this function. May I just start with the introduction of Trimandram. Of course, everybody knows much about Trimandram. Anyhow, for the younger generation, we should be able to give them in English as well. That's the reason the organizers have asked me to deliver it in English. The actual title of this paper is The Philosophy of Naraj as found in Trimandram, the 10th Tirumurai. Aspects of Shiva Tandava as presented in Trimandram. As you are all aware, there are 10 chapters including the introductory chapter and 9 tantras in the holy treatise titled Trimandram, authored by the so-called jogi called Sundarar, who hailed from Mount Kailas and later settled down in South India, taking the name of Tirumular. It is noted that Trimandram accommodates the ideas propagated by 14 Siddhanta Shastras and the devotional hymns of praise, namely Thevaram and Tiruvasakam. In the introductory chapter, Tirumular emphasizes the monotheistic conception of God and utilizes his glories. The greatness of sanctified souls is depicted in the concluding chapter, the 9th Tantra. As per the literary tradition of India, the authors start with the prologue or an introductory chapter in praise of the subject matter of the treatise. It glorifies the transcendental power of God Shiva with bhakti. Tantra 1 speaks of sinful deeds which are to be avoided and virtuous practices which are to be confirmed in order to attain godly knowledge. True, that is jnanam. There are 224 verses in the first chapter divided into 24 sections. The concept of grace, a theological one, pervades practically the whole of the text. That is God in love. The second Tantra speaks of the Panchakritiyas of fivefold functions of the Lord and allied matters. There are 212 verses in this chapter divided into 25 sections. The third Tantra speaks of the 8th step practice of yoga and other forms of yoga, sadhana. The fourth Tantra deals with mantra yoga and contains 535 verses. The fifth Tantra, which is a somewhat shorter chapter, forms the pivot and it gives a short resume of the main features of Saiva religion. The sixth Tantra, the shortest of Trimandra, contains 131 verses.
It commences with the appearance of the divine teacher, darshan, and ends with the description of the characteristics of the deserving disciple. Then the sermon is mainly concerned with the aspects of yoga and kriya, the practical religion. The 8th tantra speaks of the nature of knowledge at various levels. The 9th tantra, which is the main theme of this celebration, voluminously of godly bliss. Once the soul is submissive to God and mingles with the darshan of God, then there will be a cosmic dance, that is Siva Bhogam. There are 397 verses in this chapter. It commences with the Guru Mat Darshan and Jnana Guru Darshan, visions of the spiritual instructor and of his habitat, and ends with praises of God and God's omnipresence, respectively. A picture of the divine vision is presented in the 9th Tantra. It is demonstrated in various ways. It is also demonstrated in the dance postures too. There are various kinds of dances. They are Sivadandava, the bliss, the Sundara beauty, the golden Thillai, and the Adbhuta wonder. All these are performed on the stage of Agash, the space within a person's heart and outside the cosmos. In the 9th Tantra, one can find the soul's complete surrender. That is the main aspect of this Sivadandava. Paliyum, Aviyum, Parandu Pugayum, Oliyum, Meesan, Tanakandre Yulki, Kuviyum, Kurumadang Kandavar, Tambai, Talirum, Maladi, Saindin Nindare. சீடனுக்கு குருவோடு வருகின்ற அந்த சங்கமிப்பு தான் இல்லை இல்ல ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை தான் இங்கே ஆனந்த தாண்டவமாக எங்களுடைய சமய தத்துவம் பேசுகின்றது. எங்களுடைய தமிழன் கண்ட மிகப்பெரும் தத்துவமாக இந்த திருமந்திரம் விளங்குகிறது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். The translation of this Tamil version of Thirumantra. Smoke and sound, oblations and sacrificial offerings in worship spread. All these are for my Lord. The gurus who thus meditate, who have monasteries founded, have verily reached the feet of the Lord. That is in 2649. Having presented the aspects of darshan of Guru monastery, darshan of Jnana Guru, Brahmana Samadhi, light, articulated Panchachara, inarticulate Panchachara, super subtle Panchachara, Tirumula depicts the darshan of the holy dance. The first song itself provides the rhythm of the dance. Engum Dirumeni, Engum Sivasakti, Engum Sidambaram, Engum Tirunattam. Engum Soba Irpadal Allah, Irtalal Allah, Engum Tangum Sivan Aruttan Vilayatade. Everywhere is a holy form, everywhere is Sivasakti, everywhere is Sidambaram, everywhere is divine dance. As everywhere Siva is, everywhere is Siva's grace, all his sport divine. Mula describes the Siva Ananda, the bliss dance as follows. Tanananda milla chadaranda sakti mel, tenundum ananda manadan kandir. Jnanam kadandi nadam cheyin nammikkan ananda kuttada adaranganade. Another dance is honey sweet, endless is she. Sakti of abiding bliss. With her he dances the Ananda dance. Honey sweet it is. You have witnessed it. And having witnessed knowledge all, you then become the arena for Lord's Ananda dance to perform. The dance of Siva symbolically speaks of 5 acts of namely creation, preservation, dissolution, obscuration, and salvation. 5 are the dances. That he, the formless, performs. The 5 dances he dances. The 5 acts to perform. The 5 acts he performs with Sakti, grace in him. And so the Lord dances with Sakti. Thus, Siva's cosmic sway is presented in 2728. Pudanda, Vedanda, Pohanda, Yohanda, Mudanda, Muttanda, Mohanda, Tehanda, Tahanda, Maikarmatanda, Tatpara Tehanda, Mam, Tehanda Mam, Pramandata, Enbave. The universe of elements of 5. The universe of elements are there. The universe of elements Bhoga, the universe elements of Yoga, the universe of elements time, the universe elements of Mukti, the universe of elements of passions, the universe of elements appetites. Over these universe that he created, Siva, his sways holds the 5x act performing alone seated Tatpara in the cosmos, entire Brahmananda.
In verse 2729, Thremula expresses how the entire atmosphere is in full rhythm. வேதங்களாட மிகு ஆகமமாட கீதங்களாட கிளரண்ட மகளாட பூதங்களாட பூன முழுதாட நாதங்கொண்டாடி நான் ஞானானந்த கூத்தே. In English, the Vedas dance, the Agamas dance, the melodies dance, the seven universes dance, the elements dance, and the world entire dance with the Nada Sakti, the low dance, the dance of divine knowledge, Bilis Jnanananda. The various forms, patterns are also described, and it shows the familiarity of Muller with the different patterns of dances prevalent in his time in the society. That's very important. He is very down to earth. Although he speaks about the cosmic dance. This will be discussed in the next section dealing with the dance of Shiva. Kalayogi Anandakumarasamy records the cosmic dance of Shiva as believed to be the dance of Shiva in Chidambaram, Thillayambalam. Of course, you would have watched, you would have listened to some philosophical talks in the morning, and then in performance also you have watched how the Shiva's dance mingles with our culture. So, as believed to be the dance of Shiva in Chidambaram, Thillai Ambalam, in the open space of Thillai, which forms the motif of the South Indian copper images of Nataraj over there. You can see that. I wish we had a bigger Nataraja statue on the background of the cyclorama of this stage. It would have been more impact for us. Because the theme is something related to Shiva Dandava. This image represents the dance of Shiva with his 4 hands and braided and jeweled hair, of which the lower locks are whirling in the dance. You would have seen not only his limbs are dancing, or the body dances. Even the little dress, as the dancer in the morning mentioned, that itself has the rhythm. So the sculptors must have got the ideas in their mind and brought it to their heart and put it on the statue. One right hand holds a drum, the other uplifted is a sign of no fear. And one left hand holds fire, the other points down upon the demon Muelagan, a dwarf holding a cobra, the left foot raised. In Kala Yogi's words, the dance in fact represents his 5 activities, Panchakritya. I don't want to repeat. In the verse 2799, the 5 acts are explicitly enacted under the title Symbolism of Shiva dance. I think in the morning you have listened to that, the Tamil version. Aran Thudi Thotam, Amidal Tiriyam. Aran Angi Dhanil Arayil Sangaram. Aran Uttanapil Amarum Thirudayi. Aran Adiyandrum Anugrahamenne. Hera's drum is creation. Hera's hand gesturing protection, preservation. Hera's fire is dissolution. Hera's foot planted down is affectation. Hera's foot raised in dance is grace, redemption, abiding. In this connection, one could see the words by Manavasagan Karandanar in his treatise Unmai Vilakam, how the same concepts are treated by different scholars at different times. I think you listen to that important piece in the morning from our general lady. That is, Sirkum Tudisigaram, Sikkana Va Visikaram, Arkum Yagaram, Abekaram, Parkil Raki Angi Nagaram, Adikil Mulaganar Tangum Ma Karamadu Tan, Sivaya Nama. In English, the drum held in the hand represents Si, the hand, swung across is Va, the questioning hand betokening Saka is Ja, the fire on investigation will be found to be Na, the dwarf lying under his foot verily is Ma. In the second verse, which follows the above, continues as follows. I will tell the Tamil first. Thotam Tudiyadhanil Thoyum Tidiyamapil Satiyirum Mangile Sangaram. ஊற்றமாம் 3 மலப்பதத்தில் ஊற்ற சிரோதம் முக்தி 4 மலப்பதத்தே நாடு. இதைத்தான் நீங்கள் திருநாக்கேஸ்வரருடைய பாடலை பார்ப்பீர்கள். குனித்த புருவமும் கோவைச் செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடிய எடுத்த பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று அவர் ஏங்குகிறார். இதை பார்க்க வேண்டாலும் இந்த மனித பிறவி எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி.
So the thought and Thuridal in English, let me recite it. In the second verse which follows, the above continues as follows. In the drum is comprised creation, in the hand of succor implying don't fear is protection. In the much talked of fire is destruction. In the firmly standing flowery food is contacting obscuration. Look for the emancipation in the upraised foot. So you could have seen the intellectual of the same era thought of the same thing in a similar manner that we could appreciate and enjoy. Actually, the cosmic activity which is central motive of the dance is well illustrated in Tirunavukaras's Thevaram. That's what I have already recited. Actually, according to the Hindu mythology, these separately considered are the activities of the deities, namely Brahma, Udra, Maheshwara, Sadasiva, but all in one. The central motive of the dance is the cosmic activity. The entire world is in vibration. In every atom, scientists agree that there are electrons moving around the nucleus in which we find neutrons and protons. In the rhythmic dance of Lord Shiva, the entire world is moving on. This was the scientific fact disclosed symbolically through Nararaja philosophy. This symbolic activity is well explained in Unmai Vilakam, which we have already seen, Sidambara, Mumbanikkovai, and in Tirumandram. It is well depicted in the 9th Tantra in Tirumantram. The various kinds of dance of Shiva are well recorded by Tirumular in his treatise Kodukotti, Pandurangam, Kodusamkaram, and others, which I was telling you at the beginning. I will be discussing how the down to dances of the people were taken into consideration to illustrate the Shiva's dance by Tirumular. In the Joic way, he danced too in the forest of Devadaru and in Thillai and in Alavanam. He is the King Supreme. Kodu Kotti Pandarangodu Sangara Nada Mottodu Aindar Nadiyul Nadum Tida Muttalan Devadaruvan Thillai Vada Muttavana Mannavantane. Excuse me. In verse 2734, Shiva's dance through cosmos is well depicted. I will be finishing it in another 5 minutes. At the crest of cosmos of galaxies, vast Paramanandam, are the holy feet of Parasakti. At the crest of cosmos is the radiant light of Isa, permeating the cosmos, is the expansive nada. There through the cosmos walls does the parent dance unceasing. Paramandathude Parasakti Padam. Look at Tirumala's language. That is the bliss for any poet. Paramandathude Parasakti Padam. Paramandathude Padar Oli Eason. Paramandathude Padar Nadam. Paramandathude Param Nadamadume. I'll repeat it once again. Paramandathude Parasakti Padam. Paramandathude Padar Oli Eason. Paramandathude Padar Nadam. Paramandathude Paranadamadume. The verse 2743 provides the different phases of dances and the names given to Shiva. Manika Kutanai, Vandillai Kutanai, Punutta Mandrut Purusadai Kutanai, Sernutta Sodi Sivananda Kutanai, Aniput Kutanai, Yarurepare. He dances as a red ruby within. He dances in the flourishing Thillai. He dances in the jeweled hall. He dances with matted locks. He dances in the distant light divine. He dances in Sivananda bliss. He dances the pure gold dance. Who shall describe him? Indeed, that thus dances. Thus the feeling of mingling with Shiva is expressed in another saying, Kandavar Vindilar, Vindavar Kandilar. Whoever enjoys express nothing. Whoever boasts of seeing something sees or enjoys nothing. In Bharata Shastra, we find 108 dance forms are enacted. Among the 108 forms, people worship Shiva in 9 forms, and the leading one is the Nararaja form, which symbolizes the 5 acts of Shiva. And these 5 acts are the basic for the functioning of the universe. As per the Indian tradition and belief, the center of earth is identified as Thillai Ambalam,
Sidambaram, where the cosmic dance is performed by Lord Shiva. So Saivites treat this image of Nataraja as the most important sculpture which we find in every Shivan temple as copper image. There are sculptures made of rocks and silver as well. The celebration of Nataraja festival provides the significance of this worship. During the month of Margali, December, when the temples observe 10 days of reciting Tiruvambavai composed by Manikavasagar. On the 10th day, a special Abhishekam and Puja is organized and the copper image of Nataraja is decorated with silk clothes and colorful garlands and taken out in procession to the rhythm and tune of Tavil and Nadaswaram. Along with these, a group of devotees form a bhajan group and sing the glories of Lord Shiva and dance to the rhythm of folk dance. Some children also perform Kumi dance in front of the procession to the songs composed by Kobalakishna Bharadiyar titled Nataraja Kumi in the name Nandana Saritra Kirtana. You could find it in some temples, especially in at Tenivil, Sivakami Amman temple. It's a regular event in the month of Margali, especially on the Tiruvadira day. One of the important song I could remember in the Kumi form. மூலத்தானத்தை கண்டேண்டி நல்ல முத்தி எது வண்டு கொண்டேண்டி மூலத்தானத்தை கண்டேண்டி நல்ல முத்தி இது வண்டு கொண்டேண்டி. Actually, I think you would have heard about Nandanar கதை story. நந்தனாரை மறைக்கிறாங்க, அங்கே நந்தி மறைக்குதுன்னு சொல்லி கதை விட்டாங்க. அப்புறம் நந்தி அசைஞ்சு உங்களுக்கு தெரியும். அப்போ அவருக்கு வந்த ஃபீலிங் தான் இது, இந்த சிவதாண்டவ ஃபீலிங் தான். இதைத்தான் திருமந்திரத்துடைய அடிப்படை நாதமாக நாங்கள் சொல்லலாம். ஆனந்த மார்க்கத்தை கண்டேண்டி தில்லை ஆனந்த தாண்டவம் பாருங்கடி மூலத்தானத்தை கண்டேண்டி நல்ல முத்தி இது வந்து கொண்டேண்டி ஆனந்த மார்க்கத்தை கண்டேண்டி தில்லை ஆனந்த தாண்டவம் பாடுங்கடி தில்லை ஆனந்த தாண்டவம் பாடுங்கடி. I feel like dancing on the stage. In Bharata Shastra, yeah, we have done that. On that, yes, finally, it is well noted that the human emotions are all well portrayed in Tirumantram, as found in verse 2744. When the human feels for God's divine feelings, Bimmum, Bervum, Vilum, Elum, Mei Sorum, Tamayum, Tamariyargal, Sadur Kedum, Sammai Saranda, Thiru Ambalakuthul, அம்மலர் பொற்பாதம் தன்புவை பார்க்கட்கு. இதே அனுபவத்தை நீங்கள் திருவாசகத்தில் பார்க்கலாம். ஐ ஜஸ்ட் ஸ்கிப் த இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ் பிகாஸ் கெட்டிங் டூ லேட். மெய்தான் அரும்பி விதிர் விதித்துன் விடையார் கலர்க்கேன் கைதான் தலைவத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவித்துன்றை போற்றி சாய்சைய போற்றி என்றும் கைதான் நெகிழ விடேன் உடையா என்னை கண்டுகொள்ளே. My frame before thy frightened foot is quivering like an opening bud. My hands above my head I raise, while tears pour down my melting soul. The foes renouncing praises thee, with songs of triumph praises thee. No suffering I adoring hand to rest. O Master, look on me. So this is the feeling we could have once you end up with the ninth tantra of Tirumantram, with the feelings of Sivatandava, the mingling, the soul mingling with the great soul. I wind up my paper with the verse from Theriyapuranam. The same feeling all the 63 Nayanas had according to circular. ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெருங் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணமுறு மூன்றும் திரிந்து உரையை நிறை செய்ய விரும்புகின்றேன். வாய்ப்புகளுக்கு நன்றி. இப்பெரும் கைங்கரியத்தை செய்கின்ற பிரித்தானிய இந்த ஒன்றியத்துக்கு, சைவ திருக்கோயிலின் ஒன்றியத்துக்கு உண்மையிலே எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த இருக்கின்ற சூழலை பார்க்கின்ற பொழுது ஊரை விட்டு ஓடி வந்தாலும் எங்கள் உணர்வுகளை மறக்காமல், எங்களுடைய பண்பாட்டை மறக்காமல், எங்களுடைய
சமயத்தை மறக்காமல், சமயத்தை நாங்கள் பண்பாட்டுக்குள் நடக்குவது மிக பொருத்தமாக இருக்கும். நீங்கள் துடிக்கின்ற துடிப்பை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் எங்களுடைய அடுத்த தலைமுறை உங்களை நோக்கி, உங்களுடைய பாடுகளை நோக்கி வருகின்றார்களா என்பதை நிற்கின்ற பொழுது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் தான் கண்டறிய வேண்டும், எப்படியான டாக்டிக்ஸ், எப்படியான நுட்பங்களை பயன்படுத்தி இந்த உண்மையை, இந்த தத்துவத்தை, இந்த சந்தோஷத்தை, இந்த பிளிஸ், இந்த பேரானந்தத்தை அவர்களும் அறிய வேண்டும். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். நன்றி நண்பர்களே. நன்றி யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் கலாநிதி ஸ்ரீகந்தையா கணேஷ் அவர்கள். ஆங்கில சிரேஷ்ட விரிவுரையாளர் என்றபடியால் அவர் ஆங்கிலத்திலே பொழிந்து தள்ளிவிட்டார். அடுத்ததாக எங்களுக்கு சிறப்புரையாற்றுவதற்காக திரு குமரன் ஸ்ரீஸ்கந்தராசா அவர்களை அழைக்கின்றோம். Tirchittambalam. Namaskar. I'm humbled to have this opportunity to speak today at this auspicious event. I'm neither worthy nor qualified to speak on Thirumandaram or Nadaraja Tattvam. However, from my personal experience, I'd like to try and encourage the uptake of reading Sekala's Pariyapuranam. For those who may not be aware, the Pariyapuranam is a Tamil historical poetic account providing high-level insight into the incredible lives of the most revered 63 Saiva saints. It was compiled during the 12th century by Sekalar, who was a poet and chief minister in the court of the Chola king. In Kaliyugam, the age of vice, strife, discord, quarrel, it is a huge challenge to find genuine, bona fide Saiva role models, Saiva gurus who can help us on our spiritual path, teach us what it really means to be a Saivite, what true devotion, love to Shiva looks like. Very few have been blessed with the divine vision. There are very few visible, living, genuine role models. It is said that when the devotee is ready, the Guru will appear. Well, my humble belief is that the Tirumalays are our Guru, our teacher, and our guide. The Pariyapuranam by Sekalar is arguably the most accessible, easy to comprehend of all the Tirumalays. Instead of searching for a Guru, Sekalar blesses us all with the opportunity to connect with 63 Gurus of the highest acclaimed order. There can be no doubts about the credentials, validity of these Gurus. There can be no doubt about the motives of these saints. No doubts about whether they are abusing people's affection for God to make money, using God's name to increase their fame, using God's name to rise their status in society and the world at large. There are no magic tricks, no selfish interest. These 63 Gurus are the embodiment of selflessness, the embodiment of Amber Sivam. Although I say the Pariyapuranam encapsulates the guidance of 63 Gurus, it is important that when a devotee studies these great lives, they spend the time to read the whole Puranam, the 63 accounts blending into one astounding scripture on Siva Bhakti. Otherwise, it can lead to perversion of misrepresentation of the true message of the Nayamads and the ultimate truth that Lord Shiva himself is revealing to us through his divine vessels. The great Swami Sivananda once narrated the case of an ignorant man who would catch fish in the Ganges, cut it and eat it, quoting inappropriately from the Bhagavad Gita, "Weapons cannot cut the Atma, which is immortal." In this instance, this individual has managed to manipulate the true meaning and context of that verse in the Gita to justify his conduct of killing. In the Pariyapuranam,
where there is seeming use of violence or extreme conduct demonstrated by some Nayanas, it must be read with this caution. We have to take them as allegories or extended metaphors encouraging us to root out the inner obstacles to our sadhana. For instance, the story of Aripatta Nayanar should be taken as an exhortation or strong encouragement for us to kill lust, anger, and greed, the powerful impediments on our spiritual path which, in a single moment, can derail our worship of the Lord. Whilst the biographical accounts of some of the Nayanas may be more challenging to fully comprehend and grasp without full understanding of context and deeper meanings, there is plenty of guidance and inspiration to be found in each of the Nayamads' lives. Rituals and festivals, in most cases, can only take us so far. Learning about the lives of our great saints can help nurture bhakti and be the catalyst for transformational change within us. The life of each Nayamad has a purpose, a divine meaning, a divine message, a divine example for us to learn from. It is not a coincidence that there are 63 Nayamads. They have all been chosen by Lord Shiva to demonstrate Parabhakti. They are key messengers incorporated by Parameshwara into his divine Leela. There is no coincidence. We are meant to learn from the lives of these great saints. Many of the biographical accounts are brief, digestible, yet all hold a powerful message. If you are a Saivite, there is no doubt you'll be spiritually inspired, emotionally moved by at least one Nayanmar. Shiva has ensured that, irrespective of age, caste, gender, spiritual awareness, life interests, wealth, marital status, or any other variable, you will be able to connect, you will be able to resonate with at least one of the Nayanmar. Lord Shiva, in his mercy, always ensures that we are all treated fairly, ensures that we all have a chance to reach his divine feet. No one is excluded from his divine mercy. The love of God permeates everything and is accessible in every moment. It is the fabric of existence and shines ever so brightly in the 63 Nayamads, who all reached the divine abode of Lord Shiva. For example, Virulminda Nayanar, a man of Vellalar caste, who worshipped and respected other Shiva Bhaktas, so much so that he believed that worship of Shiva's devotees was equal, if not superior, to the worship of Lord Shiva himself. Such was his devotion that Lord Shiva used him to teach us all, including the great Sundarmurti Nayanar, the proper attitude one should have towards Shiva's Bhaktas. Anaya Nayanar, a cowherd, whose devotion to the Lord took the simple form of continuous playing of the holy Panchakshara Mantram, Om Namah Shivaya, on his flute. Lord Shiva uses Anaya Nayanar to teach us the power of the Panchakshara Mantram and power of music that is played sincerely from the heart. Anaya Nayanar melted the heart of Sivaparaman with the sweetness and sincerity of his playing and reached the divine feet of our Lord. Murti Nayanar, a great devotee who worshipped Lord Shiva with sandalwood paste. He overcame the tyranny of a Jain Pandya king who tried to bring an end to his specific worship and the worship of Lord Shiva by all. Lord Shiva bestowed kingship upon Murti Nayanar for his untainted, selfless devotion, ensured his path to Mount Kailas after his wise and just reign. Through Murti Nayanar, Lord Shiva shows that selfless, fearless, sincere devotion can overcome even the most powerful of oppression. I have very briefly referenced 3 less well-known Nayanad to just highlight how inspirational the 63 Nayamads can be. By the grace of Lord Shiva,
There are English versions of the Peripuranam which provide a translation and degree of contextual explanation which help the devotees not fluent in Tamil. There are versions published by the Divine Life Society, Sri Ramana Ashramam and Sri Ramakrishna Math, and I encourage everyone interested in the English versions to Google the Peripuranam. There are PDF versions available and also explanations to be found on the fantastic website www.shaivam.org. It would be such a profound service if all our coils who are part of the Federation actively encourage the study of Peripuranam, such that at least a small proportion of devotees could become inspired and spiritually energized by the lives of these remarkable Jivan Muktas. The Ayyas, the priests of all the temples, should speak about the lives of the Nayamars, share the key messages that can be taken from the life of each saint. It is our collective responsibility to ensure the lives of the Nayamars are not a secret. By the grace of Lord Shiva, may we all take the time to reach out to the great Saiva Gurus so that we can learn what love truly means, what Ambe Sivam means. And although I haven't discussed specifically about Tirumandaram, Ambe Sivam is very much at the heart of all of the Nayamars and is ever flowing and ever present in the lives of all the Nayamars. Thank you. நன்றி ஸ்ரீகந்திராய குமரன் அவர்கள். ஒரு யங் ஜெனரேஷனை என்கரேஜ் பண்ணும் மூலமாக இந்த இளைஞர்கள் ஊக்குவிப்பதற்காக ஒரு பொன்னாடபத்தை கௌரவிப்பதற்கு திரு ஸ்ரீரங்கன் ஈலிங்கனதற்குமான ஆலயத்தினுடைய அரங்காவலர் ஸ்ரீரங்கன் அவர்கள் அழைக்கின்றோம். உங்கள் கரகோசம் நித்ரியா போயிட்டீங்க அவர்கள். நன்றி ஸ்ரீரங்கன் ஐயா அவர்களே. அடுத்ததாக சிவருசி தர்மலிங்கம் சசிகுமார் சைவநெறி கூடத்தின் ஸ்தாபகர்கள் ஒருவரான சசிகுமார் அவர்களை நாங்கள் மேடை கலைக்கின்றோம். அவரை நாங்கள் கௌரவிப்பதற்காக பொன்னாடை வைப்பதற்காக ஸ்ரீ ரஞ்சன் அவர்களை அழைக்கின்றோம். சசிகுமார் அவர்களை கௌரவிப்பதற்காக மாலை போடுவதற்காக திரு பிரேமச்சந்திரன் ஈலிங்கனதற்குமான ஆலய அரங்காவலர்களை அழைக்கின்றோம். நன்றி. அவருடைய உரையை கப்பமாக பொழித்த புகழியல்கோனடி போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டல் பதம் போற்றி உளிமலி திருவாத ஊரர்தம் திருத்தாள்கள் போற்றி போற்றி புனலில் ஏடலில் செல்லனச் செல்லுமே புத்தனார் தலை தத்தன தத்துமே அனலில் ஏடிடப் பச்சென்றிருக்குமே
கதவு மாமரை காட்டில் அடைக்குமே, பனையில் ஆண்பனை பெண்பனையதாக்குமே, பழைய என்பு பொற்பாவையதாக்குமே, சினவராவிடம் தீரனத்திருமே செய்ய சந்தந்தல் செந்தமிழ் பாடலே. தாயிலாரென நெஞ்சகம் தளர்ந்தேன், தாயிலாரென நெஞ்சகம் தளர்ந்தேன், தந்தை உந்தன் பதமலர் பணிந்தேன், தந்தை உந்தன் பதமலர் பணிந்தேன், வாயிலாரென இருக்கின்றீரல்லால், வாயிலாரென இருக்கின்றீரல்லால், வாய் திறந்தோர் வார்த்தை பேசுகின்றீரில்லை, கோவிலாக என் நெஞ்சகத்தமர்ந்த, கோவிலாக என் நெஞ்சகத்தமர்ந்த, கேடில்லாதவோர் அருள் பெரும் சோதி, அருள் பெரும் சோதி, தனி பெரும் கருணை, கருணை. திருச்சிற்றம்பலம். அங்கிங்கண்ணாதபடி எங்கும் நீக்கமர் நிறைந்து எல்லா உயிர்களும் உயிர் வாழ ஓயாது மூச்சுக்காட்டாக நடனமாடிக்கொண்டிருக்கின்ற அம்மையப்பன் இன்றைய இந்த நன்னாளிலே புலம்பெயர் தேசத்தினிலே தமது சமய பண்பாட்டு விழுமியங்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கோடு நாங்கள் புலம்பெயர்ந்தவர்களாக இருந்தாலும் எமது அடையாளங்களை தக்க வைத்து கொள்வதற்கான பெருமுயற்சியில் ஒவ்வொரு தமிழ் அமைப்புகளும் வேறு வேறு முறைகளில் வேறு வேறு வழிகளில் தம்மால் இயன்ற முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்று இந்த ஐக்கிய ராச்சியத்தினிலே ஒருங்கிணைந்திருக்கின்ற சைவத்தமிழ் ஆலயங்கள் ஒருங்கிணைந்து இன்றைய இந்த 17வது மாநாட்டினை நடத்தி கொண்டிருக்கின்ற வேளையினிலே அதன் நடுநாயகமாக வந்து அமர்ந்திருக்கின்ற மருதாச்சலம் அடிகளார் அவர்களது கமலமலர் பாதங்களையும் பணிந்து இங்கே அவையினிலே வீற்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் பாதங்களை பணிந்து புலம்பெயர் தேசத்தில் புலத்திலிருந்து 13 வயது சிறுவனாக 89ஆம் ஆண்டு புலம்பெயர்ந்த ஒரு இளைஞன்தான் இன்று உங்கள் முன்னிலையில் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். எமது வாழ்வு முறையானது ஓர் தென்னை மரத்தினை வேரோடு பிடுங்கி வந்து இந்த குளிர் நாட்டிலே நட்டால் எப்படி அது வேரூன்ற முடியுமோ அதுபோன்று மிக போராட்டமான சூழல். எமது சமய பண்பாட்டு அடையாளங்களை, மொழி அடையாளத்தினை, உணவு பழக்க வழக்கங்களை தக்க வைப்பதில் நமக்கு இருந்த போராட்டங்கள் மிகவும் அதிகமானது. 14 வயது இளைஞர்களாக வந்த பொழுது வெளிநாட்டவர்கள் நம்மிடம் பல கேள்விகளை தொடுத்தார்கள். அந்த கேள்விகளில் ஒன்று, கருணையுள்ள இறைவனின் திருமுன்னிலையில் எப்படி ஏற்றத்தாழ்வு சாதியம் எப்படி வந்தது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார்கள். வெளிநாட்டவர்கள் கேட்டார்கள், ஒருவர் உள்ளே நுழையலாம், ஒருவர் உள்ளே நுழையக்கூடாது என்கின்ற தர்மத்தினை இறைவன் ஏற்றுக்கொள்வானா என்ற கேள்வியினை கேட்டிருந்தார்கள். இப்படியாக எமது சமயம் சார்ந்து கேட்ட பல கேள்விகளுக்கு நாங்கள் குருமார்களிடம் விளக்கம் கேட்ட பொழுது அவர்கள் கூறியது, எமது முன்னோர்கள் இப்படித்தான் செய்தார்கள், நீங்களும் அப்படியே செய்யுங்கள் என்கின்ற பதில்தான் நமக்கு பதிலாக அமைந்தது.
இந்த பதில் ஒருபோதும் ஒரு இளைஞனது மனதினை ஆற்றுப்படுத்திவிட முடியாது. கோவிலிலே நாங்கள் எல்லோரும் கூடி நிற்கின்றோம். மக்கள் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். 5 முக தீபம் காட்டுகின்ற போது மட்டும் அரோகரா பிளத்து சொல்லுகிறார்கள். ஏன் என்று ஒரு இளைஞன் கேட்கின்றான். நாங்கள் முன்பும் அப்படித்தான் செய்தோம், நீயும் செய். இந்த பதில் போதாது. உள்ளம் பெருங்கோவில் உன்னுடம்பு ஆலயமாம் வள்ளல் பிரானுக்கு வாய்கோபுர வாயில் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கே. கள்ள வழியில் நம்மை இழுத்து செல்லுகின்ற 5 புலன்களையும் எவனொருவன் அடக்கி ஆழ்வானோ அவனது 5 புலனும் சோதிமயமாக அங்கே எரிந்து பிரகாசிக்கும். அந்த எரிகின்ற ஜோதிமயமான 5 தீபங்களின் ஊடாக, ஞான ஒளியின் ஊடாக, மாயத்திரை என்கின்ற சொல்கின்ற திரையினை குருவானவர் நீக்கி கருவறை என்கின்ற இருளில் இருந்து இருளினை அகற்றி அந்த ஒளியினிலே இறைவனை காட்டுகின்றான். அதனால்தான் நாங்கள் 5 முக தீபம் காட்டுக்கும் பொழுது உரத்து அரோகரா சொல்லுகின்றோம். இப்படி பல கேள்விகள். இந்த கேள்விகளாலே நாங்கள் இளைஞர்கள் 5 பேர் இணைந்து 95ஆம் ஆண்டு சுவிஸ் நாட்டினிலே சைவநெறி கூடம் என்கின்ற ஒரு அமைப்பினை நிறுவி அந்த ஆரம்ப காலகட்டம் சமய, அதாவது மத மாற்றங்களுக்கு எதிராக அதை எப்படி தடுப்பது என்கின்ற நோக்குக்கு உருவாக்கப்பட்ட எமது அமைப்பு அங்கே தேடி ஆய்ந்த பொழுது கண்டுகொண்ட உண்மை, எமது சமயம் சார்ந்த உண்மை தத்துவ விளக்கங்கள் எமது மக்களுக்கு சரியான முறையில் சென்று அடையவில்லை. எனவே அதை அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டிய வேலையினை நாங்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டோம். 10 வருட காலமாக பூட்டிய அறையில் எமது சமயத்தினை ஒரு முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்தினோம். ஆனால் அது பெருங்கடல். அதிலிருந்து ஒரு மண்ணைத்தான் நம்மால் எடுக்க முடிந்தது. இமயம் முதல் குமரி வரை 12 தடவைகள் யாத்திரை செய்தோம். அடியேனது கிரியா குருவாக இருந்தவர் சுவாமி அருணாச்சல சாஸ்திரிகள் காசியிலே அனுமான் காட்டில் 65 வருடங்களாக கங்கை நதிக்கரையில் வீற்றிருந்த குரு முதல்வர்களுக்கு 1500 பிராமண சீடர்கள் இருந்தார்கள். என்னுடைய குரு அவரோடு இருத்தித்தான் எமக்கு இந்த பூசை நெறிமுறைகளை கற்றுத்தந்தார். 2வது எனது தீட்சா குரு சத்தியமூர்த்தி குருக்களை, இனிவில் சத்தியமூர்த்தி குருக்களை உங்கள் அனைவருக்கும் பெரும்பாலும் தெரிந்திருக்கும் வெத்திலை சாத்திரியார் என்று சொல்வார்கள். அவர் எமக்கு மூல மந்திர உபதேசத்தினை வழங்கியிருக்கின்றார். இதை நாங்கள் பயின்று வந்து ஆரம்பித்த காலகட்டத்திலே ஓர் விடயத்தினை கவனிக்கக்கூடியதாக இருந்தது. இன்று நீங்கள் ஒருங்கிணைந்த சைவத்தமிழ் ஆலயங்களை உருவாக்கியிருக்கிறீர்கள். உங்களுக்கு இப்பொழுது நான் கண்ட இந்த நிகழ்வினூடாக உணரக்கூடியது இளைஞர்களை எப்படி இந்த சமய வழிக்கு உள்ளே இழுப்பது என்கின்ற ஒரு முக்கியமான செய்தியினை நீங்கள் இன்றைய மாநாட்டின் முக்கிய விடயமாக முன்வைத்திருக்கின்றீர்கள். இளைஞர்களாகிய நாங்கள் இப்பொழுது அங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற தகவலை உங்களுக்கு இப்பொழுது இங்கே பரிமாற விரும்புகின்றேன். சுவிஸ் நாட்டிலே அரச வைத்தியசாலைகளோடு தொடர்புகளை மேற்கொண்டு மரணப்படுக்கையில் இருக்கின்ற சைவத்தமிழ் அன்பர்களை சென்று கவனித்து அவர்களை ஆற்றுப்படுத்துகின்ற சேவையினை முன்னெடுத்திருக்கின்றோம். சென்ற வாரம் கூட ஒரு தொலைபேசி அழைப்பு வைத்தியசாலையிலிருந்து காலை 2 மணிக்கு வந்திருந்தது. 8 வயது சிறுவன் ஒருவன் இன்னும் 3 மணி நேரத்தில் இறந்துவிடப் போகிறான், பெற்றாரை எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை, ஒருமுறை வாருங்கள் என்று அழைத்தார்கள். அங்கே சென்று அந்த குடும்பத்தோடு இருந்து அதிகாலை வரை அவர்களது உணர்வினை பரிமாறுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்தியிருந்தோம். இது இன்று சைவ சமயத்தில் மிக குறைபாடாக இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். இதை நாங்கள் நிவர்த்தி செய்து பாருங்கள். சத்தியமாக இளைஞர்கள் எங்களை நாடி உள்ளே வருவார்கள். எம்மிடம்தான் அந்த குறைபாடு இருக்கின்றது. ஒரு மரணச்சடங்கு இடம்பெற்று விட்டது. நாங்கள் 32க்கு செல்வோம், தச்சனை பெறுவோம். உங்கள் திருமணத்தை செய்து வைப்போம், தச்சனை பெறுவோம். தொடக்கு கழித்து வைப்போம், தச்சனை பெறுவோம். இறந்துவிட்டால் எங்களுக்கு ஆகாது. இந்த நிலை மாற்றமடைய வேண்டும். ஒரு குருவானவர் இன்பத்திலும் துன்பத்திலும் சமமாக ஒருவனது குடும்ப நிகழ்விலே பங்கு பற்றி நான் உங்களோடு உங்களை வழிநடத்த அருகில் இருக்கின்றேன் என்கின்ற உணர்வினை அந்த மக்களுக்கு கொடுப்பவராக அவர் இருக்க வேண்டும். சமயம் நிச்சயமாக இந்த மாற்றத்தினை செய்ய வேண்டும். சென்ற வருடம் மே மாதம் இடம்பெற்ற 33 சர்வதேச பல்கலைக்கழகங்களுடைய மகாநாடு சுவிஸின் தலைநகரத்திலே சர்வமத பீடத்தில் இடம்பெற்றது.
எமது அமைப்பாகிய சைவநெறி கூடம் சிவிஸ்வால் சைவ தமிழ் மக்களை 40,000 சைவ தமிழ் மக்களை அந்த சர்வமத பீடத்தில் பிரதிநிதிப்படுத்துகின்ற ஒருவனாக நான் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அந்த மகாநாட்டில் அனைத்து குருமார்களுக்காக, அதாவது தமிழ் அர்ச்சனை செய்கின்ற குருமார்கள் அல்லது சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்கின்ற குருமார்கள் என்று இல்லாமல் அனைத்து குருமார்களுக்காகவும் சுவிஸ் அரசாங்கத்தின் மத்தியிலே அந்த மகாநாட்டில் நான் ஒரு கோரிக்கையினை முதல் நாள் முன்வைத்திருந்தேன். அதாவது ஒரு கிறிஸ்தவ ஃபாதர் மதகுரு ஆற்றுப்படுத்தினால் அவருக்கு ஒரு ஊதியம் உண்டு. ஒரு இமாம், இஸ்லாமிய இமாம் ஆற்றுப்படுத்தினால் அவருக்கு ஒரு ஊதியம் உண்டு. இந்த சைவ குருமார்களுக்கும் குடும்பம் இருக்கின்றது. அவர்கள் சரி ஆற்றுப்படுத்த வருகிறார்கள் என்று வைப்போம். எவர் அவர்களுக்கான ஊதியத்தினை கொடுப்பது, அல்லது அந்த துறை சார்ந்த கல்வியினை அவர்கள் எங்கே சென்று கற்க வேண்டும், இது போன்ற கேள்விகளின் ஊடாக 3வது நாள் மாநாட்டின் நிறைவினிலே பேர்ன் பல்கலைக்கழகத்தில் ஆற்றுப்படுத்தல் துறைக்கான வேற்று சமய ஆளர்களுக்கான ஒரு துறையில் எமக்கு அந்த முதலிடத்தினை ஒதுக்கி சுவிஸ் அரசாங்கத்தினூடாக அந்த துறையினை கற்பதற்கான நிதியினையும் வழங்கியிருக்கின்றார்கள். உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற சைவ தமிழ் திருக்கோவில்களிலே பணியாற்றுகின்ற அனைத்து அர்ச்சகர்களுக்கும் இந்த வசதி செய்து கொடுக்கப்பட வேண்டும். இதனூடாக அவர்கள் மக்களை மிகவும் அருகில் நெருங்கி அழைப்பார்கள் என்று கூறிக்கொண்டு, இளைஞர்களை நாங்கள் உள்வாங்க வேண்டுமாக இருந்தால் இது மட்டும் போதுமா என்றால் போதாது. அவர்களோடு நாங்கள் கூடிய நேரங்களை ஒதுக்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் அதற்கான நேர சந்தர்ப்பங்கள் இங்கே பணியாற்றுகின்ற குருமாருக்கு அமைகின்றதா என்றால் இல்லை. உதாரணமாக, நான் இலங்கைக்கு சென்றிருந்தேன். 7800 திருக்கோவில்கள் இலங்கை இந்து கலாச்சாரத்துறை அமைச்சகத்தில் பதியப்பட்டிருக்கின்றது. அந்த திருக்கோவிலில் பணியாற்ற பூசையாற்ற தகமையடைந்த குருமாரது தொகை 2800 அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த நிலவரம் என்றால், குருமாரது குழந்தைகள் இன்று அர்ச்சகர்களாக பயிற்சிக்கு வரவில்லை. அவர்கள் வேறு வேறு துறைகளில் வேலை தேடி செல்லுகின்றார்கள். இன்னும் 10-15 வருடங்கள் நீங்கள் பொறுப்பீர்களே ஆனால் பல கோவில்கள் இழுத்து மூட வேண்டிய சூழல் ஏற்படும். எனவே தூர நோக்கோடு இன்னும் 50 வருடம் கழித்து திருக்கோவில்கள் எப்படி இயங்க வேண்டும் என்று நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். அடுத்த சந்ததியை நாங்கள் உள்வாங்காமல் விட்டால் அது எப்படி சென்றடையும்? உண்மையில் சைவநெறி கூடம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எமது அடுத்த தலைமுறை எமது கோயிலை பொறுப்பெடுத்துக் கொண்டு, ஐயா நீங்கள் சென்று வெளியே நின்று பாருங்கள், நாங்கள் இந்த கோயிலை நடத்துகின்றோம் என்கின்ற நாள் என்று வருமோ அன்று நாங்கள் அடைந்த உண்மையான வெற்றியாகும். இது அனைத்து திருக்கோவில்களுக்கும் பொருத்தமான ஒரு விடயமாகவும் அமைகின்றது. எனவே ஒரு குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அர்ச்சகர்களாக இருக்கலாம் என்கின்ற நடைமுறை இன்று காலத்தின் தேவை கருதி மாற்றமடைய வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஒரு கிறிஸ்தவ மதகுருவாக எவரும் உருவாகலாம். இப்படியாக இந்த மாற்றங்கள் இன்றைய காலச்சூழலுக்கு ஏற்ப அமைக்கப்பட வேண்டும். திருக்கோவில்கள் அதற்கு ஒரு முன்னுதாரணமாக நிறைவினை வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, ஐயன் திருமூலரது கமலமலர் பாதங்களை பணிந்து, புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் நம்முறை ஈசனை நன்ன அறியாமல் நழுவுகின்றார்களே என்கின்ற திருமூலரது வாக்கானது உள்ளன்போடு எவரொருவர் ஒரு பச்சிலையை எடுத்து இறைவனின் பாதத்தில் சமர்ப்பித்து விடுகின்றாரோ அவரது கோடான கோடி பாவ வினைகளை எல்லாம் அழிக்க இறைவன் அங்கே தயாராக இருக்கின்றான். எனவே நீங்களும் தயாராகுங்கள் என்று கூறி எனது உரையினை நிறைவு செய்கின்ற இந்த வேளையினிலே, இந்த மகாநாட்டில் எங்களது ஒரு இலட்சிய நோக்காக எடுத்துச் செல்கின்ற விடயத்தினை இதை மட்டும் நீங்கள் குறிப்பிட்டு கதைத்து விடாதீர்கள் என்று வேண்டியிருந்தார்கள். அந்த வேண்டுதலுக்கு இணங்க ஒரு அவை அடக்கத்தோடு இந்த நிகழ்வினை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அதாவது, கண்ணுதற் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுற ஆய்ந்த இப்பசுந்தமிழேனை மண்ணிடைப்பல இலக்கண வரம்பிலா மொழிகள் போல் எண்ணிடப்பட கிடந்ததாய் எண்ணவும் தகுமோ என்ற பரஞ்சோதி முனிவரது வாக்குக்கு இணங்க முத்தமிழ் சங்கம் கண்ட முதல்வன் எல்லாம் அறிவான் என்று கூறி அவனது செவி இணைக்க செந்தமிழ் வழிபாடு மீண்டும் சிறக்க அனைவரையும் வேண்டி பிரார்த்து அமைந்து நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். நன்றி திரு சசிகுமார் அவர்களே. அவரை தொடர்ந்து இன்னும் ஒரு இளைஞரை நாங்கள் பேச்சுக்கு அழைக்க இருக்கின்றோம். ஜோதி அவர்கள் செல்வி தர்சனா தம்பு அவர்களை
அடுத்ததாக அழைக்கின்றோம். அவரை கௌரவிப்பதற்காக டாக்டர் ரூபி பரமேஸ்வரன் திருமதி டாக்டர் ரூபி பரமேஸ்வரனை அழைக்கின்றோம். இப்படி இளைஞர்கள் பலர் அடுத்தடுத்த மாநாடுக்கு பேச்சுக்கு வர வேண்டும் என்றது திருக்கோவில் ஒன்றியத்தினுடைய விருப்பம். அதற்கேவே இப்படியான இளைஞர்களை கௌரவப்படுத்த விரும்புகிறார்கள். நன்றி. அடுத்ததாக தர்சனா தம்பு அவர்களை அழைக்கின்றோம். Good evening, ladies and gentlemen. I'm here to speak to you about the dance of Lord Shiva. Nadaraja, or Nadaraj, the dancing form of Lord Shiva, is a symbolic synthesis of the most important aspects of Hinduism and the summary of the central tenets of this Vedic religion. The term Nadaraja means king of dancers. In Sanskrit, Nada means dance and Raja means king. In the words of K. Ananda Kumaraswamy, Nadaraja is the clearest image of the activity of God, which is any art or religion can boast about. A more fluid and energetic representation of the moving figure than the dancing figure of Shiva can scarcely be found anywhere. The origin of Nadaraja form. An extraordinary iconographic representation of the rich and diverse cultural heritage of India. It was developed in southern India by the 19th and 20th century artists during the Chola period, in a series of beautiful bronze sculptures. By the 12th century AD, it archived chronological statue, and soon the Chola Nadaraja became the supreme statement of Hindu art. In a marvelous, unified, and dynamic composition expressing the rhythm and harmony of life, Nadaraja is shown with 4 hands representing the cardinal directions. He is dancing with his left foot elegantly raised and his right foot in a prostrate figure, the personification of illusion and ignorance over whom Shiva triumphs. The upper left hands hold a flame. The lower points down at the dwarf, which holds a cobra. The upper right hand holds a durda, also known as the udukku. It stands for the male-female virtual principle. The lower shows the gesture of assertion, be without fear. Snakes that strand his neck, arm, and legs, which are braided and bejeweled. His matted locks swirl as he dances in the arch of flames, which represent the endless cycle of birth and death. On his head is a skull, which symbolizes the conquest over death. Goddess Ganga, the epitome of the river Ganges, sits on top of her head. His third eye is a symbol of the omniscience and enlightenment. The whole idol rests on a lotus flower, which is a symbol of creation and forces of the universe. This cosmic dance of Lord Shiva is known as the Ananda Tandavam, meaning the dance of bliss, and symbolizes the cosmic cycles of creation and destruction, as well as the daily rhythm of birth and death. The dance is a poetical allegory of 5 principal manifestations of the eternal energy: creation, destruction, preservation, salvation, and illusion. According to Kumaraswamy, the dance of Shiva also represents 5 activities: Shrishti, meaning creation; Stisti, meaning preservation; Samhara, meaning destruction; Tirobhava, meaning illusion; and Anugraha, meaning release and grace. The overall tempo of the image is paradoxal, uniting the inner tranquility
and the outside activity of Shiva. The scientific metaphor behind this. Francis Capra, in his article called The Dance of Shiva, the Hindu view of the matter of light in modern physics, and later in his articles about physics, relates Nataraja's dance with the modern physics. He says that every subatomic particle not only performs an energy dance, but also is an energy dance, a pulsating process of creation and destruction, without end for all modern physicists. Then Shiva's dance is the dance of subatomic matter. As in Hindu subcultures, it is a continual dance of creation and destruction, involving the whole cosmos and the basis of existence and natural phenomena. In 2004, a 2-meter statue of Shiva was unveiled in CERN, the European Centre of Research of Particle Physics in Geneva. A special plaque next to the Shiva statue explains the significance of the metaphor of Shiva's cosmic dance, with quotations from Capra. Hundreds of years ago, Indian artists created a visual image of the dancing Shiva in a beautiful series of bronze. In our time, physicists have used the most advanced technology to portray the patterns of this cosmic dance. The metaphor of the cosmic dance thus unifies ancient mythology, art, religion, and modern physics. To sum up, here's an extract from a beautiful poem by Ruth Peel. The source of all movement, Shiva's dance, gives rhythm to the universe. He dances in evil places, in sacred. He creates and preserves. He destroys and releases. We are part of his dance, this eternal rhythm, the vow to us if blinded by illusions. We detach ourselves from the dancing cosmos, this universal harmony. Thank you. நன்றி செல்வி சிவதம்பு தர்ஷனா அவர்கள். அடுத்ததாக ஒரு உரையாற்றுவதற்காக போல் சத்யநேசன் நியூகாம் கவுன்சிலர் அவர்களை நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். விழாவின் தலைவர், அன்பு நண்பர், சகோதரம் திருவாளர் கோபாலகிருஷ்ணன் மறைந்திருக்கிறவர், பின்னால் நின்று பல காரியங்களை செயல்படுத்துபவர், அவருக்கும் இந்த நிர்வாக குழுவினருக்கும், விசேஷமாக இந்தியாவிலிருந்து வருகின்ற சுவாமிஜி மற்றும் இலங்கையிலிருந்து வந்திருக்கின்ற பேராசிரியர், சுவிஸிலிருந்து வந்திருக்கின்ற சமய தொண்டர், அதை விட விசேட அழைப்பிலே வந்திருக்கின்ற விசேட பங்காளர்கள், எல்லாத்துக்கும் மேலாக இங்கு கூடியிருக்கின்ற பெரியோர்கள், உங்கள் அனைவருக்கும் நிகாம் நகர சபையின் சார்பிலும் ஐரோப்பிய தமிழர்கள் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வந்திருக்கின்றேன். நான் இங்கே வரும்பொழுது சாதாரண ஒரு பார்வையாளராகத்தான் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வோம்னு சொல்லி வந்து முன்னால் உட்கார்ந்திருந்தேன். ஆனால் என்னை பிடித்து மேடையிலே உட்கார வைத்து விட்டார்கள். எதை பேசுவது, என்னத்தை பேசுவது என்று தெரியாமல் தான் அங்கே நிற்கின்றேன். ஆனாலும் மற்றவர்கள் பேசிய கருத்துக்களை அடிப்படையாக வைத்து என்னுடைய மனதிலே தோன்றியதை வைத்து நான் சில காரியங்களை உங்கள் முன்னிலையிலே பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கின்றேன். ஒரு அரசியல்வாதியாக மாத்திரம் அல்லாமல் ஒரு கிறிஸ்தவனாகவும் இந்த சைவ மாநாட்டில் நான் 2வது முறை நான் பேசுகின்றேன். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்னர் நான் பேசியிருக்கின்றேன். என்னை பேச சொல்லி கேட்டார்கள். அதாவது சகல இந்து ஆலயங்களும் ஒன்றாக வர வேண்டும், ஒரே கலண்டரை பாவிக்க வேண்டும், நாங்கள் ஒரே தினத்திலே பல காரியங்களை செய்ய வேண்டும், அடுத்த சந்ததியை நாங்கள் குழப்பக்கூடாது என்ற ஒரு அடிப்படையிலே எனக்கு பேச கிடைத்தது. நான் நினைக்கின்றேன், எனக்கு எந்த ஆண்டு என்று ஞாபகம் இல்லை, ஆனால் பேசியிருக்கின்றேன். இன்று 2வது முறையாக இங்கே நிற்கின்றேன். இதை ஒரு பெருமையாக நான் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால், நான் இந்துக்களுக்கு உதவி செய்கின்றேன் என்று சொல்லி என்னுடைய கிறிஸ்தவ தமிழ் மக்கள் என்னை விலத்தி வைத்துள்ளார்கள் சேர்ச்சிலிருந்து. இதை நான் உங்களுக்கு பெருமையுடன் சொல்ல விரும்புகின்றேன். ஆனால் இந்த கருத்து, இதை நடராஜ தத்துவம் என்று சொல்லும் பொழுது தங்கச்சி அருமையாக பேசினாங்க. அந்த டான்ஸை பற்றி, நடராஜுடைய பக்குவத்தை பற்றி.
ஆனால் திருமந்திரம் என்று பார்க்கும் பொழுது அதை பற்றி விளக்கமாக தெளிவாக பேசக்கூடிய பக்குவம் எனக்கு இல்லை. ஆனால் திருவென்றால் 3, அந்த 3லே ஒன்று இறைவன், இரண்டாவது பெற்றோர், மூன்றாவது குரு. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று பார்க்கின்றோம். இங்கே நான் மாதாவையும் பிதாவையும் பிரித்து பார்க்க விரும்பவில்லை, இருவரையும் ஒன்றாகத்தான் பார்க்க விரும்புகிறேன். அவர்கள் தந்த அந்த மந்திரங்கள், அவர்கள் தந்த அந்த தத்துவங்கள், எங்களுக்கு கூறிய அந்த நல்ல ஆலோசனைகள், கருத்துக்கள், நாங்கள் எவ்வாறு ஒரு நல்ல பிரஜைகளாக வாழ வேண்டும், உன்னதமான நிலையை அடைய வேண்டும் வாழ்க்கையிலே, அதற்கூடாக நாங்கள் வெளிச்ச வீடாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு விளக்கை கொளுத்தி மேசைக்கு கீழ் வைத்து பிரயோசனம் இல்லை. அந்த விளக்கு மேசைக்கு மேலே இருந்தால் தான் அது பிரகாசமாக இருக்கும். ஸோ நாங்கள் ஒவ்வொருவரும் விளக்குகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த தாரக மந்திரங்களாக இருக்கும் என்று நான் பார்க்கின்றேன். ஏனென்று சொன்னால் ஒருவர் வாழும் பொழுதுதான் வாழ்த்த வேண்டும். நான் பல இடங்களிலே பார்த்த ஒரு குறை நான் பகிரங்கமாகவே சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து அது சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, மேடைகளிலோ எங்கேயோ வரும்பொழுது அவர்களை வாழ்த்துங்கள், கைதட்டலை கொடுங்கள். ஏனென்று சொன்னால் உங்களுடைய அங்கீகாரம் அவர்களை வளர்க்கின்றது. அவர்களிடம் இருக்கின்ற இலைமறை காயாக இருக்கின்ற தாளந்துகளை வெளியிலே கொண்டு வருகின்றது. ஆனபடியால் நாங்கள் பல நல்ல விஷயங்களை பார்த்து கொள்ளலாம். இந்த மகாநாடானது 17வது மகாநாடு. இந்த மகாநாடு நடத்தப்பட வேண்டும். இந்த மகாநாடு தொடர்ந்து செல்ல வேண்டும். இங்கே பல கேள்விகள் எழுப்பப்பட்டது. இளைஞர்களை உள்வாங்குவது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. ஆனால் இந்த இளைஞர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் எதிர்காலத்தில் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆலயங்களை கட்டுகின்றோம், 100 வருடங்கள் அந்த கட்டிடங்கள் இருக்கும். ஆனால் அந்த கட்டிடங்கள் ஒரு மியூசியமாக மாறக்கூடாது என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய ஒரு தீர்மானமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று இவ்வளவு வேகத்துடன், உணர்வு பூர்வமாக, ஒரு பக்குவத்துடன், துடிப்புடன் நீங்கள் செயல்படுவதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 18 ஆலயங்களிலே நான் சம்பந்தப்பட்டிருக்கின்றேன். ஆலய திருவிழாக்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய கட்டிட இதாக இருந்தாலும் சரி, சில வேளைகளிலே பிரச்சனைகள் வரும் பொழுதும் சமாதானத்துக்கு போகக்கூடிய ஒரு பக்குவத்தை நீங்கள் கொடுத்தீர்கள். அதை நான் மிகவும் பெருமையாக கருதுகின்றேன். என்று சொன்னால் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு யாருக்குமே கிடைப்பதில்லை. நாங்கள் படித்து பட்டம் பெற்று ஒரு ஜட்ஜாக போய் அங்கே இருப்பதை விட மக்களுடைய அங்கீகாரத்துடன், உங்களுடைய அன்புடன் நீங்கள் அழைத்து சமாதானத்தை உருவாக்கக்கூடிய பக்குவத்தை, அங்கீகாரத்தை நீங்கள் கொடுப்பது என்பது மிகவும் பெருமையான ஒரு காரியம். அது கிடைத்தது உங்களால். ஆனபடியால் இந்த மகாநாட்டிலே அதில் நான் பகிரங்கமாக நான் நன்றி சொல்ல விரும்புகின்றேன். ஏன் நான் இதுகளை சொல்லுகின்றேன் என்று சொன்னால், நாங்கள் விழிப்படைய வேண்டும், நாங்கள் தெளிவடைய வேண்டும். சாதாரணமாக ஒரு தேர் திருவிழாவிலே குறைந்தது 5000 மக்களை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று அவர்கள் எங்கே என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டும். இந்த மகாநாடு ஒவ்வொரு சைவ மக்களுக்கும் உரித்தானது. பிள்ளைகளுக்கும் சரி, பெற்றாருக்கும் சரி, நண்பர்களுக்கும் சரி உரித்தானது. ஒவ்வொருவரும் இந்த மகாநாட்டை ஒரு முக்கியமான தளமாக கருத வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆலயங்கள் தங்களுடைய பக்குவங்களை செய்து வருகின்றன. ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் நான் பெறும் பரோவிலே கிட்டத்தட்ட 6 ஆலயங்கள் இருக்கின்றது. இன்னும் ஆலயத்துக்கு தேடி இன்றைக்கு காலையில் கூட இங்கே வர முதல் கூட என்ன ரோட்டில் மறைச்சு கேட்டார்கள், ஒரு பிளானிங் பெர்மிஷன் எடுக்க வேண்டும், ஒரு கடையை மாற்ற வேண்டும், முடியுமான்னு சொல்லி. பெருமையான ஆலயங்கள் அமைந்துள்ளன. லண்டன் ஸ்ரீ முருகன் ஆலயம், மகாலட்சுமி கோயில், ஷீரடி பாபா, சைவ முன்னேற்ற சங்கத்தினுடைய சிதம்பர நடேஸ்வரர் ஆலயம், அதுக்கு மேலாக ஐயப்பன் கோயில், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஸோ இவ்வளவு தூரம் இருக்கின்ற இடங்களிலே, இந்த கிழக்கு லண்டனிலே இவ்வளவு மக்கள் வராமல் இருப்பது அவர்களுடைய தேவைகள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனாலும் ஒரு வருடத்தில் 2 நாட்கள் நடக்கின்ற மகாநாட்டிலே நிச்சயமாக இந்துக்கள், தமிழர்கள் நாங்கள் கலந்து கொண்டே ஆக வேண்டும்.
ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் கண்கள் 2, ஒன்று சைவம், ஒன்று தமிழ் என்று பார்க்கும் பொழுது எவ்வளவு தூரத்திற்கு நீங்கள் இந்த மகாநாட்டை ஒரு சீரியஸான மகாநாடாக கருதி இங்கே வருவீர்கள் என்று சொன்னால், இந்த மகாநாட்டுக்கு மாத்திரமல்ல, புலம்பெயர்ந்த ஒவ்வொரு இந்துக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பெருமை. ஆலயங்களை நாங்கள் கட்டிக்கொண்டு போகலாம், அது தேவைதான், தேவையின் அடிப்படையில் கட்ட வேண்டும். ஆனால் எவ்வளவு தூரம் இந்த மக்கள் அதை பயன்படுத்துகின்றார்கள், எவ்வளவு தூரம் அதை தொடர்ந்து வழிநடத்தக்கூடிய பக்குவம். இங்கே இப்படிப்பட்ட மகான்களை, பெரியவர்களை அழைத்து, என்ற ஆலயத்திலே சில வேளைகளிலே அந்த பக்குவம் கிடைப்பதில்லை. இன்று இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒரு சகோதரி, அவர்களுக்கு கிட்டத்தட்ட 10-15 வருடத்துக்கு முதல் வந்து தொடர்ந்து 10 நாட்கள் கதாபிரசங்கம் செய்தார்கள் மகாலட்சுமி கோயிலிலே. ஒரு நாள் தற்செயலாக போயிருந்தேன், எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது அவங்க பேசுகிற விதம். தொடர்ந்து போய் கேட்டேன். ஆனால் இன்றைக்கு அவர் இங்கே வந்திருக்கின்றார்கள் மாநாட்டை கௌரவிப்பதற்கு. இங்கே ஏற்கனவே பேசியிருக்கிறார்களா எனக்கு தெரியவில்லை, ஆனால் தொடர்ந்து பேசுவாரான்னு நினைக்கிறேன் நாளைக்கும். ஸோ அப்படிப்பட்டவர்களை அழைத்து பேசும் பொழுது ஒரு இளம் பெண் இன்று திருமணமாகி வந்திருக்கிறார்கள் பார்க்கும் பொழுது இந்த இளைஞர்கள் எவ்வளவு தூரத்துக்கு கவரப்படுவார்கள். ஒரு இளைஞன் அகதியாக போனவன் சுவிஸிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா இருந்தால், லண்டனிலே உள்ள தமிழர்கள் ஏன் முடியாது? இங்கே படித்தோம், பட்டம் பெற்றோம். எங்களிடம் இருக்கிறது புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட 2 பவர். ஒன்று இன்டெலெக்சுவல் பவர், ஒன்று எக்கனாமிக் பவர். இந்த டயஸ்போரா என்று சொல்லக்கூடியது இஸ் நாட் அ த்ரெட், இட்ஸ் எ ரியல் அசெட். நாங்கள் சொத்து. இந்த இன்டெலெக்சுவல் பவர் என்று சொல்லக்கூடிய வித்தியாசமான துறைகளிலே எங்கள் பிள்ளைகள் இன்று பெற்றோர், எங்கள் பாட்டன் பூட்டன் கனவிலே காணாத, நினைத்து கூட பார்க்க முடியாத துறைகளிலே இன்றைக்கு அவர்கள் திறமையாக முன்னின்று எமது சமுதாயத்துக்கு பெருமை தேடி தருகின்ற அதே இளைஞர்கள் ஆன்மீக ரீதியிலும் வர வேண்டும். நான் இங்கே ஒரு கிறிஸ்தவனாக நின்று சொல்லுகின்றேன். இன்று பல இந்துக்கள் கிறிஸ்தவராக மாற்றப்படுகின்றார்கள். அந்த சகோதரன் சொன்னது போலதான் சில நான் வருகின்ற பின்னணி சர்ச் ஆஃப் இங்கிலாந்து ஆங்கிலிக்கன் சபையிலே கிழமையில் ஒருக்காத்தான் நாங்கள் ஆலயத்துக்கு போவோம். அந்த ஆலயம் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் முடிஞ்ச பிறகு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான். அதே போல தான் ஆலயங்கள் இருக்கின்றது செவ்வாய்க்கிழமையோ. ஆனால் அந்த ரீச் அவுட், இன்றைக்கு புலம்பெயர்ந்த மண்ணிலே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், குடும்பங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனைகள், வேறுபாடுகள், பிரிவுகள், பல விதங்கள் இருக்கின்றன. அது எல்லாத்துக்கும் அனுசரணையாக இருக்கக்கூடிய, பக்கபலமாக இருக்கக்கூடியது ஆன்மீகம் ஒன்றுதான். இந்த ஆன்மீகம் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் ஒருவனுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை 2 விதத்திலே இருக்க வேண்டும். ஒன்று இறைவனிடத்திலே நம்பிக்கை இருக்க வேண்டும், மற்றது தன்னிடத்திலே நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையிலே நாங்கள் சில காரியங்களை பார்க்கலாம். வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய காலம், அதனை சுவாரஸ்யமாக வச்சிருக்க வேண்டியது உங்களை பொறுத்தது. நேற்று என்பது திரும்ப கிடைக்கப் போவதில்லை, நாளை என்பது நிச்சயமில்லை. காற்றுள்ள போதே நாங்கள் தூற்றிக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் பொழுது எவ்வளவு தூரத்திற்கு இந்த ஆலயங்களை, இந்த குருமார்களை, இங்கே வந்திருக்கின்ற குருமார்கள் பல பேர் பட்டம் பெற்றவர்கள், பல பேர் பல அனுபவங்களை பெற்றவர்கள். அவருடைய கருத்துக்கள் திருமணங்களிலே நாங்கள் ஊரிலே நாங்கள் பார்த்ததில்லை. குருவானவர் விளக்கங்கள் கொடுப்பது. இன்று லண்டனிலே நடக்கின்ற திருமணங்களிலே குருமார் அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்கின்றார். அந்த பக்குவங்கள், ஒவ்வொரு நிலப்பாடுகளுடைய விளக்கங்களை கொடுக்கின்றார்கள். அதை விட இன்று இந்த ஆலயங்களை உருவாக்குவதற்காக முன்னின்று உழைப்பவர்கள் சமுதாயத்திலே முன்னோடிகளாக இருந்த, தலைவர்களாக இருந்த பெரியோர்கள். அவர்களுடைய திறமைகளை, வல்லமைகளை, அவருடைய கருத்துக்களை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. அதெல்லாம் எங்களுடைய சொத்து. இப்போ தெரியாது, 25 வருடங்களுக்கு அப்புறம் நான் இருப்பனோ தெரியாது, ஆனால் பல பேர் இருப்பீங்க, அப்போ தெரியும் அவர்கள் போட்ட அத்திவாரம் எவ்வளவு தூரத்திற்கு வளர்ந்திருக்கின்றது என்று சொல்லி. அன்று ஒரு சபாபதி ஐயா அத்திவாரம் போட்டார் ஆச்சுவே கோயிலுக்கு. இன்றைக்கு லண்டனிலே 32 கோயில்கள், 17வது மகாநாடு. இதன் பலன் என்ன?
இப்படி பல கேள்விகளை நாங்கள் எழுப்பலாம், மேடையில் இருந்து நான் பேசிவிட்டு போகலாம். ஆனால் எவ்வளவு தூரத்திற்கு இளைஞர்களை நாங்கள் உள்வாங்குகின்றோம், எவ்வளவு தூரத்திற்கு அவர்களை வழி நடத்துகின்றோம், அவர்களுக்கு இடம் கொடுக்கின்றோம் என்று பார்க்கும் பொழுது நாங்கள் சில இடைவெளியைத்தான் காணுகின்றோம். என்று சொன்னால் முள்ளிவாய்க்கால் என்ற ஒரு நிலைப்பாடு எம்முடைய மக்களுக்கு வந்த பொழுது அதனை புலம்பெயர்ந்த மண்ணிலே குரல் கொடுத்து வழிநடத்தி சென்றவர்கள் இளைஞர்கள். அந்த வேகம், அந்த துடிப்பு நிச்சயமாக தன்னுடைய அடையாளத்திற்காக, தன்னுடைய கலை கலாச்சாரம் பண்பாட்டுக்காக, தன்னுடைய சமயத்திற்காக நிற்கப்பட வேண்டும். இளைஞர்களை நாங்கள் உள்வாங்கியே ஆக வேண்டும். இன்று நீங்கள் 32 ஆலயங்களை வைத்திருக்கலாம், 17வது மாநாட்டை நடத்தியிருக்கலாம். இந்த நாட்டிலே இந்து என்று சொன்னால் அது வட இந்திய இந்துக்களைத்தான் இந்துக்கள் என்று அங்கீகரிக்கின்றார்கள். ஹிந்து ஃபோரம், ஹிண்ட்ராஃப்ட் நான் போவேன். என்னால் செய்யக்கூடிய ஒரே ஒரு முதல் முயற்சி, இந்த சுனாமி நடந்ததுக்கு அப்புறம் இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு ஞாபகத்தை பிரார்த்தனையை தந்தது சென்ட் பால்ஸ் கதீட்ரலில். அன்று சகலரையும் அழைத்தோம், சகல ஆலயங்கள். என்று சொன்னால் எவ்வளோ பேர் அதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள், ஈடுபட்டார்கள், செய்தார்கள். இது ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், சில காரியங்களிலே நாங்கள் வந்து ஈடுபடுகிறோம், சில காரியங்களிலே போகிறோம். நான் பல இடங்களுக்கு போகும்போது பார்க்கும்போது ஹிந்து பிரதிநிதி என்று போகும் பொழுது கூடுதலாக வட இந்தியர்களான் அங்கே வருகின்றார்கள். சவுத் இந்தியன் என்று சொல்லும் பொழுது இல்லை. நாங்கள் விட்டு கொடுக்கின்ற அந்த நிலைப்பாடு, நான் சைவ முன்னேற்ற சங்கத்துக்கு எப்பயோ சொல்லியிருக்கிறேன். சில பிரச்சனைகளுக்கு லண்டனில் ஒரு ஆதீனத்தை வையுங்கள், ஒற்றுமையை உருவாக்குங்கள், அந்த ஆதீனத்துக்கு கூடாக சில நிலைப்பாடுகளை கொண்டு வா. இங்கே இருந்து பணம் கொண்டு போய் நீங்கள் நல்லூரில் ஒரு ஆதீனத்தை கட்டியிருக்கின்றீர்கள், பெருமைப்படுறோம். ஆனால் இங்கேயும் ஒன்றை நடத்துங்கள். ஏனென்று சொன்னால் இந்த மகாநாடை நடத்துவதற்கு மாத்திரமல்லாமல் இந்த ஆலயங்களை ஒரு அடையாளமாக கொண்டு அடுத்து வருகின்ற சந்ததிகள் பார்க்கக்கூடிய பக்குவமாக. இன்று பரதநாட்டியத்தை பல துறைகளிலே கற்பிக்கின்றார்கள். என்னுடைய அருமையான ஒரு நண்பர், ஒரு வெள்ளக்கார பொண்ணு, ப்ரொஃபஸர் ஆன் டேவிஸ், பரதநாட்டியத்தை பற்றி தெளிவாக எழுதியிருக்கிறார். இந்து தர்மமும் பரதநாட்டியம் என்ற இதை முருகன் கோயிலே வந்து பண்ணுவாங்க. என்று சொன்னால் அவர்கள் அந்த பார்த்த பார்வை வந்து ஆலயத்திலே டான்ஸ் நடக்கின்றது சொன்னால் பழைய காலத்திலே இருந்த அந்த தேவதாசிகளுடைய அந்த நிலைப்பாடாக இங்கேயும் இருக்கின்றது. அதே பரம்பரையா என்று சொல்லி ஒரு வெள்ளைக்காரர் நோக்கத்தோடு ஆய்வு செய்தார். ஆனால் இங்கே வந்த அப்புறம் தான் அந்த தெளிவு வந்தது. இது ஏன் சொல்லுவேன்னு சொன்னால், எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் சில பக்குவங்களை வெளியார்கள் ஆய்வுக்காக வருகின்றார்கள் என்ற இடம். முருகன் ஆலயத்தை எத்தனையோ பிள்ளைகள் வந்து விசிட் பண்ணி போகிறார்கள். ஆனால் நாங்கள் ஒரு லீஃப்லெட் அடித்தோ, ஒவ்வொரு ஆலயங்களும் அந்தந்த பகுதியில் உள்ள பாடசாலை பிள்ளைகளை வரவழைத்து அவர்களுக்கு விளக்கம் கொடுத்து அவர்களுக்கு எங்களுடைய பக்குவங்கள், அடையாளங்கள், விழுமியங்களை சொல்லிக் கொடுப்பது மாத்திரமில்லாமல் எங்களுடைய பிள்ளைகளும் பெருமையுடன் அதை எடுக்கக்கூடிய அளவிலே இருக்க வேண்டும். இங்கே நீங்கள் அங்கீகாரம் கொடுத்தீர்கள், இந்த பிள்ளைகளை பேச்சு போட்டியிலே பங்கு பெற்றவர்களுக்கு அடையாளம் கொடுத்து பரிசுகள் கொடுத்தீர்கள். காலையிலே நான் திருவள்ளுவர் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கும் பொழுது அங்கே திருவள்ளுவருடைய குரல் போட்டி நடக்கின்றது. அதிலே பல பிள்ளைகளை பார்த்தேன். ஸோ இவ்வாறு வித்தியாசமான முறைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இங்கே என்ன தேவை என்று சொன்னால், இந்த மகாநாடு என்று சொல்வது இந்துக்களுக்கு ஒரு பெரிய அடையாளம். இலங்கை, இந்திய, மலேசியா, சிங்கப்பூர், மொரிஷியஸ், சவுத் ஆப்பிரிக்கா, சேஷல்லேருந்து புலம்பெயர்ந்த ஐரோப்பிய தமிழர்கள் இந்துக்களுக்கு ஒரு பெரிய அடையாளம். நாங்கள் பிரிந்து எவ்வளோ காரியங்களை செய்கின்றோம். ஆனபடியால் எவ்வளோ தூரத்திற்கு நாங்கள் ஒற்றுமையாக வந்து நல்ல காரியங்களை நாங்கள் எடுப்போம் சொன்னால், நான் கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புவது என்னென்னு சொன்னால், உங்களை பற்றி நான் மிகவும் பெருமைப்படுகிறோம், பெருமையோடு சந்தோஷப்படுறோம். என்று சொன்னால், நீங்கள் அள்ளி கொடுக்கின்றீர்கள். ஆலயங்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய மக்களுடைய தேவைகளை இலங்கையிலோ இந்தியாவிலோ தாங்குகின்றன. அந்த அளவுக்கு நல்ல பக்குவம் கொண்ட நம்முடைய ஆலயங்கள் வளர வேண்டும். அதற்கூடாக நம்முடைய மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அந்த இறைவனுடைய பலனை பெற வேண்டும். இந்த மகாநாடானது தொடர்ந்து 100 வருடங்கள் செல்ல வேண்டும். எங்கள் பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகள் இங்கே வர வேண்டும், பங்களிக்க வேண்டும், நாங்கள் பெருமை அடைய வேண்டும். இந்த பெருமை உங்களுக்கும் உங்கள் இறைவனுக்கும் உரியது. அந்த அளவிலே may the good Lord will bless you, protect you, lead you, guide you. The love and grace of God be with you. நன்றி.
நன்றி போல் சத்யநேசன் அவர்களே, நியூ கேம்ப் கவுன்சிலர். அவரை கௌரவிப்பதற்காக, பொன்னாடப்படுவதற்காக திரு உயர்வாசல் குண்ட முருகன் ஆலயத்தினுடைய செயலாளர் நாகராஜ் அவர்களை பொன்னாடப்படுவதற்காக அழைக்கின்றோம். திரு போல் சத்யநேசனலை மாலை போட்டு கௌரவிப்பதற்காக சைமன் சங்கத்தினுடைய ஆரம்பால அறங்காவலர் திரு ராமநாதன் அவர்களை அழைக்கின்றோம். அஞ்சு நிமிஷம்